വായിക്കാം. ஆரம்பமாக வேத புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். രാജാക്കന്മാരുടെ 1-ാം പുസ്തകം 18-ാം അധ്യായം, 1 ராஜாக்கள் 18-ாம் அதிகாரம், അതിൻ്റെ 37, 36, 37, 38 வாக்கியங்கள். அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். അതിൻ്റെ മുൻപും പിൻപുമുള്ള ഭാഗങ്ങൾ ഞാൻ പറയുമ്പോൾ അത് ആവർത്തിച്ചു കൊള്ളാം. நான் சொல்லுகிற போது அதுக்கு முன்னாலே பின்னால் உள்ள காரியங்களை நாம் படிக்கலாம். ഏലിയാവ് തൻ്റെ പ്രധാന ശുശ്രൂഷയിലേക്ക് കടന്നു വന്നിരിക്കുന്നു. எலியா தன்னுடைய முக்கியமான ஊழியத்திற்கு வந்திருக்கிறான். கெரீத்தும் செராஃபத்தும் കഴിഞ്ഞ് താൻ കർമ്മേലിൽ എത്തിയിരിക്കുന്നു. கேரித்தை தாண்டி சாரிபாத்தை கடந்து இப்பொழுது கர்மேல் பர்வதத்திற்கு வந்திருக்கிறார். ദൈവം തന്നെക്കുറിച്ച് ആഗ്രഹിക്കുന്ന ഏറ്റവും ശക്തമായ ശുശ്രൂഷയിലേക്ക് താൻ എത്തിച്ചേർന്നിരിക്കുന്നു. எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் எலியாவை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. കർമ്മേലിലെ ശുശ്രൂഷയ്ക്ക് വേണ്ടി 3 വർഷം അദ്ദേഹത്തിന് ഒരുങ്ങേണ്ടതായിട്ട് വന്നു. இந்த கர்மேல் பர்வதத்திலே அவன் செய்யக்கூடிய இந்த மகத்தான காரியங்களுக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு 3 ஆண்டுகள் அவனுக்கு தேவைப்பட்டது. கெரீத்தில் 1 வருஷம், செராஃபத்தில் 2 வருஷம். கேரித்திலே 1 ஆண்டும் சாரிபாத்திலே 2 ஆண்டும் அவனுக்கு தேவைப்பட்டது. பூர்ணமாய் தான் ശുശ്രൂഷയ്ക്ക് വേണ്ടി ഒരുങ്ങിക്കൊണ്ടിരുന്നു. பரிபூர்ணமாக இந்த ஊழியத்திற்காக இந்த நேரத்திற்காக அவன் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தான். ஆத்மீகமாய் அபியசிച്ചു கொண்டிരുന്നു. ஆவிக்குரிய நிலையிலே அவன் தேர்ச்சி பெற்று பயிற்றுவித்துக் கொண்டிருந்தான். അതിന്റെ മധ്യേ പല കാര്യങ്ങളും സംഭവിച്ചതെന്നാണ് ഞാൻ ചിന്തിച്ചത്. இதற்கு இடையிலே பல சம்பவங்கள் பல காரியங்கள் நடந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. ഒരു ശുശ്രൂഷയുടെ വിജയത്തിന് വേണ്ടി നാം എത്രമാത്രം ഒരുങ്ങണം? ஒரு ஊழியத்தை செய்வதற்கு எந்த அளவுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும்? നമ്മുടെ ഒരുക്കമാണ് നാം ചെയ്യുന്ന ശുശ്രൂഷകളുടെ വിജയം എന്ന് പറയുന്നത്. நாம் எந்த அளவுக்கு ஆயத்தமாகிறோமோ அதன் அடிப்படையில் தான் அந்த ஊழியத்தினுடைய வெற்றி இருக்கிறது. കർമ്മേലിലെ ശുശ്രൂഷയുടെ വിജയത്തിന് വേണ്ടി ഏലിയാവിന് ഇത്രയും ഒരുങ്ങണമായിരുന്നുവെങ്കിൽ, கர்மேல் பர்வதத்திலே எலியா செய்த அந்த ஊழியத்திற்காக இந்த அளவுக்கு அவன் ஆயத்தமாவான் என்று சொன்னால் നാം എത്രമാത്രം ഒരുങ്ങേണ്ടത് ആവശ്യമാണ്? நாம் எந்த அளவுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டியிருக்கிறது? നമുക്ക് ഏലിയാവിനോട് ഒന്നിച്ച് കർമ്മേലിലേക്ക് കയറിച്ചല്ല. நாம் அனைவரும் எலியாவோடு சேர்ந்து அந்த கர்மேல் பர்வதத்திற்கு ஏறுவோம். ഇവിടെ ഇരിക്കുന്ന ദൈവജനങ്ങൾ ഒന്നിച്ചായിട്ട് അദ്ദേഹത്തിന്റെ കൂടെ കയറണം. நாம் எல்லாருமே இணைந்து அந்த எலியாவுக்கு பின்னாலே கர்மேல் பர்வதத்திற்கு ஏறுவோம். പർവ്വതം കയറുക എന്ന് പറയുന്നത് ക്ലേശകരമായ ഒരു കാര്യമാണ്. அதாவது மலையேறு என்று சொல்வது அதுபோல சுலபமான ஒரு காரியம் அல்ல, சற்று கடினமான ஒரு காரியம் தான். ഒരു കയറ്റം കയറുക എന്നുള്ളത് നമുക്ക് പ്രയാസം ഉണ്ടാക്കുന്ന കാര്യമാണ്. உயரம் ஏறுவது என்பது நமக்கு சற்று கடினமான காரியம் தான். എന്നാൽ അത് നമുക്ക് பிரயோஜனம் செய்யுமென்று நாம் மறந்து போகிறது. அதிலே நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை உண்டாக்கும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஏலியா ഇപ്പോൾ கர்மேலில் எத்திச்சேர்ந்திருக்கிறார். எலியா இப்போது கர்மேல் அந்த பர்வதத்தை அடைந்து விட்டார். ஆகாபிനെ താൻ കർമേലിലേക്ക് ക്ഷണിക്കുന്നു. ஆகாபை அந்த கர்மேல் பர்வதத்திற்கு அழைக்கிறார். മഴ കിട്ടാൻ ആഹാബും ആഗ്രഹിക്കുന്നു. 3.5 വർഷം കൊണ്ട് അദ്ദേഹത്തിന് പ്രയാസമായി. 3.5 வருஷம் மழை இல்லாததினாலே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கிறார். മഴ ലഭിക്കുമെങ്കിൽ ലഭിച്ചോട്ടെ എന്നും പറഞ്ഞ് ആഹാബും ചെല്ലുന്നു. மழை பெய்தால் பெய்யட்டும் என்கிற எண்ணத்திலே ஆகாப் இப்போது கர்மேல் பர்வதத்திற்கு வந்திருக்கிறார். അന്ന് ഈ 3.5 വർഷം ഉണ്ടായിട്ട് പോലും മാനസാന്തരപ്പെടുവാൻ അദ്ദേഹം തയ്യാറായില്ല. 3.5 ஆண்டுகள் மிக கொடிதான பஞ்சம் ஏற்பட்டும் கூட இந்த ஆகாபனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனமாற்றம் ஏற்படவில்லை. இன்னும் அநேகர் അങ്ങനെയാണ്. അവർക്ക് മാനസാന്തരം വേണ്ട, ദൈവത്തിന്റെ അനുഗ്രഹം വേണം. இன்றைக்கும் அநேகர் அப்படிப்பட்ட நிலையிலேயே இருக்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்களாம், ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் வேண்டுமா? அது ദൈവത്തിന്റെ വ്യവസ്ഥയല്ല, அது தேவனுடைய ஒழுங்கு அல்ல. മാനസാന്തരപ്പെടുവിൻ, അപ്പോൾ ആശ്വാസകാലങ്ങൾ വരും. நீங்கள் மனம் திரும்புங்கள், அப்பொழுது இளைப்பாறுதலை நீங்கள் கண்டடைவீர்கள். നമ്മുടെ എല്ലാ ജീവിതത്തിലുള്ള മാനസാന്തരത്തിന്റെ അനുഭവമാണ് നമ്മെ അനുഗ്രഹത്തിലേക്ക് നയിക്കുന്നത്. நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த மனம் திரும்புதல் தான் மிகப்பெரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. 3.5 വർഷം തികഞ്ഞിരിക്കുന്നു. ഇവിടെ 3.5 ஆண்டுகள் ഇപ്പോൾ நிறைவேற்று விட்டன. മഴ ഇല്ലാതിരുന്ന 3.5 വർഷം, மழையில்லாத 3.5 ஆண்டுகள், ക്ഷാമത്തിന്റെ 3.5 വർഷം, பஞ்சம் பெருகின 3.5 ஆண்டுகள். അത് പ്രതീക്ഷിച്ച് മഴ പ്രതീക്ഷിച്ചാണ് എല്ലാവരും ചെല്ലുന്നത്. எல்லாருமே மழையை எதிர்நோக்கி அங்கே கடந்து போகிறார்கள். ആദ്യം ഇറങ്ങാൻ പോകുന്നത് തീയാണ്. முதல்ல வரப்போகிறது அக்கினி. പിന്നീട് മാത്രമേ മഴ പെയ്യുകയുള്ളൂ. இந்த அக்கினிக்கு பின்னாலே தான் மழை பெய்ய போகிறது. ദൈവരാജ്യം ലോകത്തിലേക്ക് വരുവാൻ പോകുന്നു.
ദൈവരാജ്യം ലോകത്തിലേക്ക് വീണ്ടും വരും. தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு வரப்போகிறது. അതിനു മുമ്പായി മഹാപീഡനത്തിന്റെ ഒരു കാലഘട്ടമുണ്ട്. அதற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு உபத்திரவம் இருக்கிறது. തീയുടെ അനുഭവമായ ഒരു കാലഘട്ടമുണ്ട്. அக்கினியின் அனுபவம் நமக்கு அங்கே காத்திருக்கிறது. അതിനുശേഷമാണ് സമ്പൂർണ്ണമായ ദൈവിക അനുഗ്രഹം ഈ ലോകത്തിൽ. அதற்கு பின்னாலே தான் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. കർമ്മേലിലും അത് തന്നെയാണ് കാണുന്നത്. கர்மேல் பர்வதத்திலும் இந்த அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். അനുഗ്രഹം പ്രതീക്ഷിച്ച് ഏവരും വരും. ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக மக்கள் ஆர்வத்தோடு வருகிறார்கள். എന്നാൽ മാനസാന്തരപ്പെട്ടില്ലെങ്കിൽ ആദ്യം വരുന്നത് തീയായിരിക്കും. மனம் திரும்பாவிட்டால் முதலாவது வருவது அக்னியாகத்தான் இருக்கும். അങ്ങനെ അവരെല്ലാരും കൂടെ കർമ്മേലിൽ എത്തിച്ചേർന്നു. எல்லாரும் அங்கே கர்மேல் பர்வதத்துக்கு வந்து விட்டார்கள். ഒരു കാര്യം പ്രത്യേകം ശ്രദ്ധിക്കുക. நீங்கள் இப்போது இந்த காரியத்தை மிக கவனமாக கவனிக்க வேண்டும். എന്താണ് ഇസ്രായേലിന്റെ അന്നത്തെ പ്രശ്നമെന്നാണ് ഞാൻ പറയാൻ. அன்றைய சூழ்நிலையில இஸ்ரவேலில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன? കർത്താവായ യേശു ക്രിസ്തു ഇങ്ങനെ പഠിപ്പിച്ചു. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியாக கற்றுக் கொடுத்தார். നിങ്ങൾക്ക് ദൈവത്തെയും മാമോനെയും ഒന്നിച്ച് സേവിപ്പാൻ കഴിയുകയില്ല. நீங்கள் உலகத்தையும் அதுபோல ദേവനെയും മാമോനെയും உலகத்தையும் ஆண்டவரை ஒருபோல நீங்கள் நேசிக்க முடியாது. അങ്ങനെ സേവിച്ചാൽ അതിൽ ഒന്നേ ദൈവമാകുകയുള്ളൂ. நீங்கள் இவைகளை தெரிவு செய்வீர்கள் என்று சொன்னால் இதிலே ஒன்று உங்களுடைய தெய்வமாக இருக்கும். അടുத்து പറയാൻ പോകുന്ന കാര്യം ഇന്ന് ക്രൈസ്തവ കോളത്തിൽ വളരെ പരിചിതമായ ഒരു കാര്യമാണ്. அடுத்து நான் சொல்ல போவது கிறிஸ்தவ வட்டாரத்திலே மிக பிரபலமான ஒன்றாக இருக்கிறது. ശ്രദ്ധിക്കുക, എന്താണ് ഇസ്രായേലിന്റെ പാപം? இஸ்ரவேலுடைய மிகப்பெரிய பாவம் என்பது என்ன? അവർ ബാലിനെ സേവിച്ചു എന്നുള്ളതിനേക്കാൾ அவர்கள் பாகாலை சேவித்தார்கள் என்பதை காட்டிலும் യഹോവയുടെ നാമത്തിലാണ് അവർ ബാലിനെ സേവിച്ചത്. கர்த்தருடைய நாமத்தினாலே தான் அவர்கள் பாகாலை அவர்கள் சேவிக்கிறார்கள். ബാലിനെ സേവിച്ചു എന്നുള്ളതിനേക്കാൾ യഹോവയുടെ നാമത്തിൽ അവർ സേവിച്ചു. அவர்கள் பாகாலுடைய நாமத்திலே அதை நாமத்திலே செய்தார்கள் என்பதை விட கர்த்தருடைய நாமத்தினாலே அதை செய்கிறார்கள். அது ഒരിക്കലും സ്വീകാര്യമല്ല. அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. രണ്ട് ഉദാഹരണങ്ങൾ പറയുമ്പോൾ അത് വ്യക്തമാകും. நான் ரெண்டு எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிற போது நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். അതായത് സാത്താൻ എപ്പോഴും പറയുന്നത്, சாத்தான் எப்போதும் சொல்லக்கூடியது തന്നെ പൂർണ്ണമായി പിന്തുടരണമെന്ന് സാത്താൻ ഒരു വിശ്വാസികളോട് പറയുകയില്ല. என்னை பரிபூர்ணமாக நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சாத்தான் ஒருபோதும் அவனுடைய விசுவாசிகளுக்கு சொல்வதில்லை. அது விஃலമായ തന്ത്രമാണെന്ന് സാത്താൻ അറിയാം. அது மிகப்பெரிய ஒரு தந்திரம் என்பது சாத்தானுக்கு தெரியும். സാത്താൻ ഒരിക്കലും പൂർണ്ണമായി തന്നെ പിന്തുടരുവാൻ ആരോടും പറയുകയില്ല. யாரோடும் நீங்கள் பரிபூர்ணமாக என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று அவன் சொல்ல போவதில்லை. സാത്താൻ എപ്പോഴും പറയുന്നത്, ദൈവത്തെ സേവിച്ചു, நீங்கள் கடவுளை சேவியுங்கள், എന്നാൽ പൂർണ്ണമായി ദൈവത്തെ സേവിക്കണ്ട. ஆனால் பரிபூர்ணமாக நீங்கள் ஆண்டவரை சேவிக்க கூடாது. സമയം എനിക്കും കൂടെ വിട്ടുതരണം. கொஞ்சம் என்னையும் நினைச்சுக்கோங்க. പൂർണ്ണമായി എന്നെ സേവിക്കണമെന്ന് സാത്താൻ ആരോടും പറയുകയില്ല. நீங்கள் பரிபூர்ணமாக அவரை விட்டுவிட்டு என்னை மட்டும்தான் சேவிக்க வேண்டும் என்று சாத்தான் சொல்ல போவதில்லை. அது நடக்கையிല്ല എന്ന് സാത്താൻ അറിയാം. அது நடக்காது என்பதும் சாத்தானுக்கு தெரியும். നിങ്ങൾ ദൈവത്തെ സേവിച്ചുകൊള്ളുക, நீங்கள் ஆண்டவரையும் சேவியுங்கள், എന്നാൽ അതിന്റെ കൂടെ എന്നെയും സേവിച്ചു, அதோடு கூட என்னையும் நினைத்துக் கொள்ளுங்கள். ഞായറാഴ്ച യോഗത്തിന് പോകാൻ എനിക്കൊരു തടസ്സവുമില്ലെന്ന് സാത്താൻ. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவதனாலே எனக்கு எந்த விதமான தடையும் இல்லை. എന്നാൽ ആഴ്ചയിൽ പിന്നെയും സമയമുണ്ടല്ലോ, അതിൽ കുറച്ച് ஆனா அதற்கு பிற்பாடு நேரம் இருக்கிறதே, அந்த நேரத்தை நீங்கள் எனக்காக கொடுங்கள். അങ്ങനെയാണ് കാര്യങ്ങൾ പോകുന്നത്. அப்படித்தான் பிசாசு மனிதர்களை வஞ்சிக்கிறார். ദൈവം എന്താണ് പറഞ്ഞിട്ടുള്ളത്? ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறார்? നിങ്ങൾ പൂർണ്ണ ഹൃദയത്തോടെ പൂർണ്ണാത്മാവോടെയും എന്നെ സേവിക്കും. முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும், தேட வேண்டும். സാത്താൻ പറയുന്നത് കുറച്ച് എനിക്ക് തരിക എന്ന്. ஆனா சாத்தான் என்ன சொல்லுவான்? எனக்கு கொஞ்சம் கொடுங்க, മുഴുവൻ നിങ്ങൾ തരണ്ട എനിക്ക്. நீங்கள் முழுவதுமாக என்னை சேவிக்க வேண்டாம். അങ്ങനെ നാം മുഴുവൻ കൊടുക്കില്ലെന്ന് സാത്താൻ അറിയാം. நாம் முழுவதுமாக அவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்பது சாத்தானுக்கு தெரியும். നിങ്ങൾ ഞായറാഴ്ച യോഗത്തിന് പോയിക്കോളൂ, நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போங்க, കർത്തൃമേശയിൽ സംബന്ധിക്കാം, கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுங்க. ഞാൻ അതെല്ലാം ഉന്നതമായ കാര്യങ്ങളാണ്, அதெல்லாம் மிக மேன்மையான காரியம் தான். എന്നാൽ ആഴ്ചയിലെ ചില ദിവസങ്ങൾ എനിക്കും കൂടെ. ஆனா வாரத்துல ஒரு சில நாட்கள் நீங்கள் எனக்காக கொடுங்க. വിഭജിക്കപ്പെട്ട ഹൃദയമാണ് സാത്താൻ ആഗ്രഹിക്കുന്നത്. இப்படிப்பட்டதான ஒரு இருதயத்தை தான் சாத்தான் விரும்புகிறார். പൂർണ്ണമായി ദൈവത്തിന് വേണ്ടി സമർപ്പിക്കപ്പെട്ട ഹൃദയത്തെ വിഭജിക്കുക, அதாவது பூரணமாக சமர்ப்பிக்கப்பட்டதான இருதயத்தை அவன் உடைத்தெறிகிறான். അത്യാവശ്യം പ്രാർത്ഥിച്ചുകൊള്ളുക, நீங்க தேவையான அளவுக்கு நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க, പക്ഷെ എന്നെയും അനുസരിച്ചുകൊള്ളുക. எனக்கும் கொஞ்சம் கீழ்ப்படியுங்கள். അതാണ് സാത്താൻ ചെയ്യുന്ന തന്ത്രം. அதுதான் சாத்தான் செய்யக்கூடிய தந்திரமான காரியங்கள். അന്ന് ഇസ്രായേൽ ചെയ്തത് യഹോവയുടെ നാമത്തിൽ ബാൽ സേവ ചെയ്തു. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த மிகப்பெரிய பாவம் என்ன? கர்த்தருடைய நாமத்தினாலே பாகாலை அவர்கள் சேவிக்கிறார்கள். അത് ഏറ്റവും വലിയ പാപമായി, அது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருந்தது. ഞാൻ തിരിച്ചു വരട്ടെ, நான் பின்னாலே வருகிறேன். യഹോവയുടെ നാമത്തിൽ ബാൽ സേവ ചെയ്യുന്ന രീതി, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே பாகாலை சேவிக்கக்கூடிய ஒரு அனுபவம்.
ഇനി അത് ശ്രദ്ധിക്കണം. இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டும். സാത്താൻ പറയുന്നത് യഹോവയെയും ബാലിനെയും ഒരുപോലെ നിങ്ങൾ സേവിക്കണമെന്നാണ്. சாத்தான் சொல்கிறான் கர்த்தரையும் சேவியுங்கள் என்னையும் சேவியுங்கள். ദൈവം പറയുന്നത് എന്നെ മാത്രം സേവിക്കണം. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னை மட்டுமே நீங்கள் நேசிக்க வேண்டும். സാത്താൻ പറയുന്നത് നിങ്ങൾ ദൈവത്തെ സേവിക്കുക, ബാലിനെ എന്നെ കൂടെ സേവിക്കുക. சாத்தான் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் அவரையும் நேசித்துக் கொள்ளுங்கள் என்னையும் நேசியுங்கள். വെളിച്ചത്തെയും ഇരുളിനെയും ഒരുപോലെ നിങ്ങൾ സ്നേഹിക്കണം. ஒளியையும் இருளையும் ஒருபோல நீங்கள் நேசியுங்கள். അതാണ് നാശമുണ്ടാക്കുന്നത്, പരാജയമുണ്ടാക്കുന്നത് സാത്താൻ. அதுதான் அழிவை உண்டாக்குவது, மிகப்பெரிய நாசத்தை ஏற்படுத்துவது. ഞാനൊരു ഉദാഹരണം പറയുമ്പോൾ പെട്ടെന്ന് അത് മനസ്സിലാകും. நான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிற போது உங்களுக்கு பளிச்சென்று அது புரியும். ഇസ്രായേൽ മക്കൾ അവരുടെ പരദേശ മരുഭൂമി യാത്രയിൽ இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் அவர்கள் பயணம் செய்கிற போது മോശെ ദൈവം പർവ്വതത്തിലേക്ക് വിളിച്ചു. மோசேயை ஆண்டவர் சீனாய் பர்வதத்திற்கு அழைத்தார். 40 நாள் தான் അവിടെയായിരുന്നു. 40 நாட்கள் அவன் அந்த மலையின் உச்சியிலே இருக்கிறான். അതിവിശുദ്ധമായ ന്യായപ്രമാണം കൊടുക്കുന്ന സന്ദർഭം, மிக பரிசுத்தமான நியாயப்பிரமாணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ജനങ്ങൾ പറഞ്ഞു, നമ്മളെ നടത്തിക്കൊണ്ടുവന്ന മോശയെ കാണുന്നില്ല. ஐயோ, நம்மை நடத்தி கொண்ட மோசையை நடத்தி வந்ததன் மோசையை காணவில்லையே. അവർ ബഹളം വെക്കുവാൻ തുടങ്ങി. அவர்கள் கலகம் உண்டாக்க ஆரம்பித்தார்கள். ഒടുവിൽ അഹരോൻ അവരുടെ പിന്മാറ്റത്തിന് വഴങ്ങേണ്ടതായിട്ട് വന്നു. கடைசியிலே அவர்களுடைய சொற்படி கேட்க வேண்டிய ஒரு நிலைமை ஆரோனுக்கு ஏற்பட்டது. നമുക്കറിയാം ആ ദാരുണ സംഭവം. அந்த சம்பவம் என்ன என்பது நமக்கு தெரியும். എല്ലാവരും അവരുടെ ആഭരണങ്ങൾ തരുവാൻ പറഞ്ഞു. எல்லாரும் உங்க நகைகளை எல்லாம் கழட்டி கொடுங்க என்று கேட்டான். മോശ വരുവാൻ താമസിക്കുന്ന ഇനി വരുമോ എന്ന് പോലും അറിഞ്ഞുകൂടാ. மோசே வர தாமதமாகிறது, வருவாரா என்கிற சந்தேகமாக இருக்கிறது. ശ്രദ്ധിക്കുക, கவனியுங்கள். ഒടുവിൽ അവർ അത് காளக்குட்டி உண்டாக்கி. கடைசியிலே அவர்கள் தங்கள் ஆபரணங்களை கொடுக்க அது காளக்குட்டியாக மாறினது. എന്നിട്ട് അഹരോൻ പറഞ്ഞത് എന്താണ്? கடைசியிலே ஆரோன் என்ன சொன்னான் தெரியுமா? നാളെ യഹോവയ്ക്ക് ഉത്സവം എന്നാണ്. நாளைக்கு கர்த்தருடைய பண்டிகை என்று சொன்னான். ഈ കാളക്കുട്ടി ഉണ്ടാക്കിയിട്ട്, காளைக்குட்டியை உண்டாக்கிவிட்டு എന്നിട്ട് പറയുന്നത് ഇതാണ് നമ്മെ കൊണ്ടുവന്ന ദൈവം. அவன் சொல்லுகிறான், நாளைக்கு இதுதான் நம்முடைய தெய்வம். എന്നിട്ട് പറയുന്നത് നാളെ യഹോവയ്ക്ക് ഉത്സവം, நாளைக்கு கர்த்தருடைய பண்டிகை. ദൈവത്തെയും മാമോനെയും ഒരുപോലെ സേവിക്കുന്ന கர்த்தரையும் சாத்தானையும் ஒருபோல நேசிக்கக்கூடிய ஒரு அனுபவம். അതെന്ത് സംഭവിച്ചു എന്ന് നമുക്കറിയാം. அங்க என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும். இஸ்ரவேலே, இതാണ് നിന്നെ കൊണ്ടുവന്ന ദൈവം. இதுதான் உங்களை அங்கே இருந்து கொண்டு வந்ததான தெய்வம். മോശ വന്ന് ആകെ തകർന്നു പോയ ആ കാഴ്ച. மோசே அந்த காரியங்களை பார்த்தபோது மொத்தத்தில் அவன் நடுங்கி போனான். സീനായിൽ എന്ത് താൻ പ്രാപിച്ചു അതിന്റെ വിരുദ്ധമാണ് സാത്താൻ ഇവിടെ ചെയ്തിരിക്കുന്നത്. சீனாய் மலையில என்ன பிரமாணத்தை அவன் பெற்றுக்கொண்டானோ அதற்கு நேர் எதிரடையாகத்தான் இங்கே நடக்கிறது. അതിന് കൂട്ടു നിൽക്കുന്ന ജനം, அதற்கு அதை பின்பற்றக்கூடிய ஜனங்கள். അഹരോനും അതിന് കൂട്ടു നിന്നു. ஆரோனும் அதற்கு உடந்தையாக இருந்தான். അപ്പോൾ അഹരോനോട് ചോദിച്ചു. ஆரோனிடத்தில் கேட்கிறார். അഹരോൻ പറഞ്ഞു, ഞാൻ ഈ പൊന്നെല്ലാം കൂടി ഒരുക്കിയപ്പോൾ ഈ കാളക്കുട്ടി പുറത്തു വന്നു. நான் இந்த ആഭരണങ്ങളെല്ലാം അഗ്നിയിல போட்டு அங்கிருந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்துருச்சு. കാരണം ഈ കാളക്കുട്ടിയാണ് അവർ ഇവിടെ ആരാധിച്ചുകൊണ്ടിരുന്നത്. அந்த காளைக்குட்டியை தான் அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ഞാൻ ഈജിപ്ഷ്യൻ മ്യൂസിയത്തിൽ പോയിട്ടുണ്ട്, ഞങ്ങൾ കുടുംബമായിട്ട്. நாங்கள் எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த மியூசியத்திற்கு நாங்கள் அருங்காட்சியகத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம். പുരാതനമായ എല്ലാ കാര്യങ്ങളും അവിടെ ഉണ്ട്. அங்கே அந்த பழைய கால அந்த காரியங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. മിസ്രൈമിന്റെ പഴയ കാര്യങ്ങളെല്ലാം ആ ഈജിപ്ഷ്യൻ മ്യൂസിയത്തിൽ. எகிப்தில் இருக்கக்கூடிய இந்த பழமையாக இருந்ததான எல்லா பொருட்களும் அங்கே இருக்கிறது. അവിടെ പലയിടത്തും ഈ കാളക്കുട്ടിയും കാണാം. அங்கே அநேக இடங்களிலே இந்த கன்றுக்குட்டிகளை நீங்க பார்க்க முடியும். ഇവർ അടിമത്ത കാലത്ത് ഇതിനെ ആരാധിച്ച് രസിച്ചു വന്നവരാണ്. அவர்கள் இந்த அடிமைத்தனமாய் இருக்கிற போது இந்த கன்றுக்குட்டியைத்தான் அவர்கள் ஆராதித்து வந்தார்கள். അവസരം കിട്ടിയപ്പോൾ സാത്താൻ ആ കാളക്കുട്ടി അവിടെ അവർക്ക് കൊടുത്തു. தேவைப்படுகிற போது கன்றுக்குட்டியை அவன் அங்கே கொண்டு கொடுக்கிறான். എന്നിട്ട് പറഞ്ഞത് യഹോവയ്ക്ക് ഉത്സവം. கொடுத்துட்டு அவன் சொல்லுகிறான், இது கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லுகிறான். ഒരു വിശ്വാസിയോട് സാത്താനെ പൂർണ്ണമായി സേവിക്കണമെന്ന് പറയുകയും, எந்த ஒரு விசுவாசியவும் சாத்தான் பரிபூர்ணமாக 100% நீங்கள் என்னை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்ல போகிறார். அது நடக்கிല്ലെന്ന് அவன் அறியாம். அது நடக்காது என்பது அவனுக்கு தெரியும். അതുകൊണ്ടാണ് യഹോവയുടെ നാമത്തിൽ ബാൽ സേവ. ஆகவே தான் கர்த்தருடைய நாமத்தினாலே பாகாலை சேவிப்பது. അതുകൊണ്ടാണ് കാളക്കുട്ടി ഉണ്ടാക്കിയിട്ട് യഹോവയുടെ നാമത്തിൽ ഉത്സവം എന്ന് പറയുന്നത്. ஆகவே தான் கன்றுக்குட்டியை ഉണ്ടാക്കിவிட்டு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்கிறார். വിഭജിക്കപ്പെട്ട ഹൃദയം ഉണ്ടാക്കുക, അതാണ് സാത്താന്യ തന്ത്രം. எப்படியாவது ஜனங்களுடைய இதயத்தை உடைத்தெறிய வேண்டும். നമ്മുടെ ഹൃദയം ഏകാഗ്രമായിരിക്കണം. നമ്മുടെ കർത്താവ്, நம்முடைய இருதயமானது ஒருமனதாக இருக்க வேண்டும். നിന്റെ ദൈവമായ കർത്താവിനെ നീ പൂർണ്ണ ഹൃദയത്തോടും പൂർണ്ണ മനസ്സോടും, உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் പൂർണ്ണാത്മാവോടും സേവിക്കണം. முழு ஆத்மாவோடும் நீங்க சேவிக்க வேண்டும். പകുതി എനിക്ക് വേണ്ടെന്നാണ് ദൈവം പറയുന്നത്. ஆண்டவர் சொல்கிற பாதி இடம் எனக்கு கொடுக்காதே. സാത്താൻ പറയുന്നത് പകുതി കൊടുത്തോ പകുതി എനിക്ക് താ. சாத்தான் சொல்லுவா, பாதி அங்க கொடு பாதி இங்கே கொடு. ഇതാണ് ഇസ്രായേലിലെ അന്നത്തെ പാപം. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே காணப்பட்டதான பாவம் இதுவாகத்தான் இருந்தது. ഏത് കാലത്തും സാത്താൻ ചെയ്യുന്നത് ഈ തന്ത്രം. எந்த காலத்திலும் சாத்தான் இப்படிப்பட்ட காரியங்களை தான் செய்து கொண்டிருக்கிறார். വിശ്വാസികളെ പ്രലോഭിപ്പാൻ സാത്താൻ എളുപ്പമാണ്. ഇതിനാൽ
விசுவாசிகளை பின்வாங்கி போக பண்ணுவதற்கு சாத்தான் கொண்டு வரக்கூடியதான ஏதுக்களாக இருக்கிறது. അതുകൊണ്ടാണ് ഏലിയാവ് പറയുന്ന ഒരു കാര്യം. ஆகவே தான் எலியா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். നിങ്ങൾ രണ്ട് തോണിയിൽ കാൽ വെക്കരുത്. இரண்டு படகுகளிலே நீங்கள் பயணம் செய்யக்கூடாது. നിങ്ങൾക്ക് രണ്ട് അഭിപ്രായം ഉണ്ടാകരുത്. உங்களுக்குள்ள ரெண்டு மாறுபட்ட சிந்தைகள் வரக்கூடாது. നിങ്ങൾക്ക് രണ്ട് ആത്മീയത ഉണ്ടാകരുത്. ரெண்டு ஆவிக்குரிய தன்மைகள் வரக்கூடாது. നിങ്ങൾ ഇപ്പോൾ രണ്ട് തോണിയിലാണ് വെച്ചിരിക്കുന്നത്. நீங்கள் ரெண்டு தோணியிலே நீங்கள் கால் வைத்திருக்கிறீர்கள். ഒരു കാൽ യഹോവയുടെ തോണിയിലാണ്. ஒரு கால் கர்த்தருடைய படகிலே இருக்கிறது. അത് ഞാൻ സമ്മതിക്കുന്നു. அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். എന്നാൽ നിങ്ങളുടെ മറ്റേ കാൽ ബാലിന്റെ തോണിയിൽ. ஆனால் மற்ற காலோ பாகாலுடைய படகிலே இருக்கிறது. അങ്ങനെ ஒரு പടകിൽ ആർക്കും സഞ്ചരിക്കാൻ പറ്റില്ല. அப்படி ரெண்டு படகிலே ரெண்டு கால் வைத்து யாரும் பயணிக்க முடியாது. ആ പടക് അല്പം മാറുമ്പോൾ വ്യക്തി താഴെ വീഴും. கொஞ்ச தூரம் போகிற போது இந்த படகு விலகுகிற போது இவன் நடுக்கடலுக்குள்ளே விழுவான். മനുഷ്യനെ എങ്ങനെ പരാജയപ്പെടുത്തണമെന്ന് மனிதனை எப்படி கீழ்ப்படுத்த வேண்டும் என்று സാത്താനെ ആരും പഠിപ്പിക്കേണ്ട കാര്യം. சாத்தானுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. അതാണ് സാത്താൻ ഇവിടെയും ചെയ്യുന്നത്. அதுதான் சாத்தான் இங்கே செய்து வருகிறார். പൂർണ്ണ മനസ്സ് ആവശ്യപ്പെടുന്നത് ദൈവകൽപ്പനയാണ്. ஆண்டவர் முழுவதுமாக விரும்புவது முழுவதுமாக கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். യേശു ക്രിസ്തു മത്തായി സുവിശേഷത്തിൽ അത് പഠിപ്പിച്ചു. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு சுவிசேஷத்திலே அதை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ദൈവമായ കർത്താവിനെ ഈ വിധത്തിൽ വേണം ആരാധിക്കാൻ. இந்த நிலையிலே தான் உன் தேவனாய கர்த்தரை நீ சேவிக்க வேண்டும். അതിലൊരു മാറ്റവും വരുവാൻ പാടില്ല. அதிலே எந்த விதமான மாற்றம் வரக்கூடாது. നമുക്ക് ലഭിച്ച വിശ്വാസികൾക്ക് ലഭിച്ച പ്രബോധനം എന്താണ്? விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான பிரமாணங்கள் என்ன? ദേഹം ദേഹി ആത്മാവ് ஆவி ஆத்துமா சரீரம் ഇത് ഒരുപോലെ അനന്യമായി ക്രിസ്തുവിന്റെ നാളിൽ വെളിപ്പെടണം. இது ஒரே போல கிறிஸ்துவின் நாளிலே வெளிப்பட வேண்டும். നമ്മൾ ചിലത് കൊടുത്താൽ പോരാ പ്രിയപ്പെട്ടവരെ. நம்முடைய சரீரத்திலே சில பகுதியிலே மட்டும் ஆண்டவருக்கு கொடுத்தால் போதாது. സമ്പൂർണ്ണമായി ദൈവത്തിനായി സമർപ്പിക്കണം. நாம் பரிபூரணமாக நம்மை அவருக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். അങ്ങനെയാണ് ഇവിടെ പറയുന്നത്. அதைத்தான் இங்கே சொல்லி இருக்கிறது. ദൈവവചനം ഇരുവായ് തലയുള്ള വാളാണ്. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். മനസ്സിൽ നിന്നും സാത്താന്റെ പ്രലോഭനങ്ങളെ ഛേദിക്കേണ്ടതാണ്. சாத்தானுடைய காரியங்களை நம்முடைய இதயத்திலிருந்து நாம் எடுத்து போட வேண்டும். എന്താണ് ഇസ്രായേലിന്റെ പ്രധാന പാപങ്ങൾ? இஸ்ரவேல் ஜனங்களுடைய மிக முக்கியமான பாவம் என்ன? ബാലിനെ ആരാധിച്ച് ഇസബേലിനെ സന്തോഷിപ്പിക്കുക. அவர்கள் பாகாலை ஆராதித்து യേസബേலை அவர்கள் சந்தோஷப்படுத்துகிறார்கள். എന്നാൽ അവിടുത്തെ ആവശ്യം പ്രവാചകനെ അനുസരിച്ച് ദൈവത്തെ സേവിക്കുക. ஆனா அங்களுடைய தேவை என்ன? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஊழியக்காரனை சந்தோஷப்படுத்த வேண்டும். മാനസാന്തരപ്പെടാതെ അത്ഭുതങ്ങൾ ആഗ്രഹിക്കുന്ന ജനമുണ്ട്. மனம் திரும்ப விரும்பாத மக்கள் அங்கே இருக்கிறார்கள். ഇന്നും അങ്ങനെയുള്ള അനേകരുണ്ട്. இன்றைக்கும் அநேக மக்கள் அப்படி இருக்கிறார்கள். സത്യം അറിയാൻ ആഗ്രഹിക്കുന്ന ജനം, சத்தியம் അറിയാൻ ആഗ്രഹിക്കുന്ന தெரிவதற்காக ஆர்வமுள்ள மக்கள் இருக்கிறார்கள். അവിടെ ജനം അദ്ദേഹത്തോട് ഒരു മറുപടിയും പറഞ്ഞില്ല. அங்கே எந்த விதமான பதிலும் அங்கே சொல்லவில்லை. സത്യത്തിന്റെ മുമ്പിൽ അവർ ശിരസ് കുനിച്ചു നിന്നു. அவர்கள் சத்தியத்துக்கு முன்பாக தலை குனிந்து நிற்கிறார்கள். വചനത്തിന്റെ ചോദ്യത്തിന് മുമ്പിൽ അന്നത്തെ ജനത്തിന് മറുപടി ഇല്ലാതെ പോയി. ജനം അദ്ദേഹത്തോട് ഒരു മറുപടിയും പറഞ്ഞില്ല. ஜனங்கள் அவரிடத்தில் எந்த விதமான மறுபடியும் சொல்லவில்லை. ഏലിയാവ് പറയുന്നത്, எலியா சொல்கிறார், യഹോവയുടെ പ്രവാചകനായി ഞാൻ ഒരുത്തൻ മാത്രം. கர்த்தருடைய தீர்க்கதரிசி நான் ஒருவன் மட்டும் இருக்கிறேன். രാജാവ് ராஜா இருக்கிறார். എന്റെ ഭാഷയിൽ പറഞ്ഞാൽ അന്നത്തെ എല്ലാ ന്യൂസ് ചാനലുകാര്, என்னுடைய பாணியில் சொல்ல போனால் என்னென்ன நியூஸ் சேனல்லாம் இருக்கிறதோ, டிவியெல்லாம் இருக்குது, அது எல்லாம் அங்கே இருக்கு. എല്ലാ പത്രക്കാര്, எல்லா பேப்பர்காரங்களும் இருக்கிறாங்க. അന്നത്തെ മാധ്യമ സംവിധാനങ്ങൾ എന്തൊക്കെയാണോ അതെല്ലാം അവിടെ ഉണ്ട്. மீடியாக்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாம் அங்கே இருக்கிறது. 450 പ്രവാചകന്മാർ, 450 தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். അത് കള്ളപ്രവാചകന്മാരാണ്. அவர்கள் எல்லாமே கள்ள தீர்க்கதரிசிகள். 400 അശേര ദേവതയുടെ പ്രവാചകന്മാർ, அங்கே பாகாலை சேவிக்கக்கூடிய 400 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். അറിയാൻ വന്ന വലിയൊരു ജനം, மிகப்பெரிய ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறது. അതിനാണ് ഇസ്രായേൽ മുഴുവൻ എന്ന് പറയുന്നത്. அதைத்தான் இஸ்ரவேல் ஜனம் முழுவதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. പ്രതികരിച്ചുള്ള എല്ലാവരും അവിടെ ഉണ്ട്. இஸ்ரவேல் மக்களை பிரதிநிதிப்படுத்தி பெருங்கூட்டம் அங்கே இருக்கிறார். ഏലിയാവ് പറഞ്ഞു, ഞാൻ ഒരുത്തൻ മാത്രം. எலியா இங்கே சொல்ல, நான் ஒருவர் மட்டும் இருக்கிறேன். ദൈവം പിന്നീട് പറയുന്നുണ്ട്, 7000 പേരെ ഞാൻ ശേഷിപ്പിച്ചു. அதற்கு பின்னாலே ஆண்டவர் சொல்ல, நீ ஒருவர் மட்டும் இருக்கு என்று சொல்லாதே, இன்னும் 7000 பேர் இருக்கிறார்கள். எனக்கு அது ഉണ്ടായിരുന്നു, அது இருக்கிறார்கள். സത്യത്തിന് സാക്ഷി നിൽക്കാൻ ഒരാളെ ഉണ്ടായിരുന്നു. ஆனா சத்தியத்திற்கு சாட்சியாக தைரியமாக ஒரே ஒருவர் மட்டும்தான் அங்கே நிற்கிறார். പരസ്യമായി സാക്ഷി നിൽക്കാൻ, வெளிப்படையாக சாட்சி சொல்வதற்கு எலியா மட்டும்தான் அங்கே நிற்கிறார். വാസ്തവത്തിൽ കർത്താവിനെ സേവിക്കുന്ന അനേകർ ഉണ്ടായിരിക്കും. ஆண்டவரை சேவிக்கக்கூடிய ஏராளமான மக்கள் இருக்கக்கூடும். പരസ്യമായി സാക്ഷിക്കുവാൻ അനേകർക്ക്, ஆனா வெளிப்படையாக தைரியமாக சாட்சி சொல்ல ஒரே ஒருவர் மட்டும். ഞാൻ ഓർക്കുന്നു, പണ്ട് ഞങ്ങളുടെ ചർച്ചിൽ നിന്ന്
ഓപ്പൺ എയർ മീറ്റിങ്ങിന് പോകും. முன்னாலே நாங்கள் எங்களுடைய சபையிலிருந்து திருப்பிரசங்கத்திற்காக நாங்கள் போவோம். ഞാനൊക്കെ സ്കൂളിൽ പഠിക്കുമ്പോൾ പിതാക്കന്മാരുടെ കൂടെ വാനിൽ കയറി പോകും. நாங்கள் பள்ளியிலே படிக்கின்ற காலகட்டங்களிலே வேனிலே வந்து பெரியவர்களோடு கூட நாங்களும் போவோம். അപ്പോൾ ചില സ്ഥലത്ത് ചെല്ലുമ്പോൾ ചിലർക്ക് ഇറങ്ങാൻ മടിയാണ്. சில இடங்களுக்கு போகிற போது சில பேருக்கு கீழே இறங்கி நிற்பதற்கு வெட்கமாக இருக்கும். കാരണം അവരുടെ കൂട്ടുകാർ പലരും ആ കടയിൽ നിന്ന് നോക്കുന്നുണ്ട്. அவர்களுடைய நண்பர்கள் எல்லாமே அங்கங்க நின்று கடையெல்லாம் நின்று பார்ப்பாங்க. അങ്ങനെയുള്ളവർ ലജ്ജിച്ച് നിൽക്കുന്നത് ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്. அப்படிப்பட்டவர்கள் வெட்கத்தோடு நிற்பதை நான் பார்த்திருக்கிறேன். അനേകർക്ക് പരസ്യമായ സാക്ഷ്യത്തിന് ലജ്ജയാണ്. அநேகருக்கு வெளிப்படையாக சாட்சியாக நிற்பதற்கு அவர்களுக்கு வெட்கம். എന്നാൽ ഏലിയാവ് പരസ്യമായി സാക്ഷിക്കുവാൻ നിന്നു. ஆனா எலியா இங்கே தைரியமாக சாட்சி சொல்கிறார். ജീവൻ കൊടുക്കുവാൻ താൻ തയ്യാറാണ്. அவன் உயிரை கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருந்தான். അടുത്തത് കർമ്മേലിലെ യാഗപീഠമാണ്. அங்கே பார்த்தால் கர்மேல் பர்வதத்திலே இப்போது ஒரு பலிபீடம் இருக்கிறது. ആ യാഗപീഠം அங்கே ஒரு பலிபீடம். ബാലിന്റെ 450 പ്രവാചകന്മാർ, பாகாலுடைய 450 தீர்க்கதரிசிகள், അശേര പ്രവാചകന്മാർ 400 പേർ. യേശബേலுக்கு பின்னால் இருக்கக்கூடியதான கள்ள தீர்க்கதரிசிகள் வேற. ദേശത്തിന് ആവശ്യം മഴയാണ്. அங்கே இப்போது தேசத்திற்கு தேவை நல்ல மழை. എന്നാൽ ഏലിയാവ് പറയുന്നത് തീ കൊണ്ട് ഉത്തരമരുളുന്ന ദൈവം. அக்கினினாலே யார் பதில் கொடுக்கிறார்களோ அதே தெய்வம். ജീവജലം നിരാകരിക്കുന്നവർക്ക് നരകത്തീ മാത്രമേ ഉണ്ടാകുകയുള്ളൂ. ஜீவ தண்ணீரை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ அவர்களுக்கு நரகாக்கினை தான் இருக்கிறது. ഒടുവിൽ ബാൽ പ്രവാചകന്മാർ വെല്ലുവിളി സ്വീകരിച്ചു. கடைசியிலேயே வந்து அவர்கள் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார்கள் பாகால் தீர்க்கதரிசிகள். വാസ്തവത്തിൽ അവർ ഒരു കാര്യം മനസ്സിലാക്കി. அவர்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டார்கள். തീ ഇറങ്ങുക എന്ന് പറയുന്നത് അസാധ്യമാണ്. அதாவது தீயை இறக்குவது என்பது அசாதாரணமான ஒரு செயல். அது ഞങ്ങളെ കൊണ്ട് പറ്റിയില്ലെങ്കിൽ ഏലിയാവിനെ കൊണ്ടും പറ്റുകയില്ല. எங்களாலே முடியாவிட்டால் நிச்சயமாக எலியாவாலும் முடியாது. അങ്ങനെ വന്നാൽ ബാലിനെ ഇസ്രായേൽ പൂർണ്ണമായി പ്രതിഷ്ഠിക്കുവാൻ പറ്റും. அப்படி நடந்தால் பாகாலை இஸ்ரவேல் ஜனங்கள் ஒட்டுமொத்தமாக சேவிக்க ஆரம்பித்து விடுவார்கள். അടുത്തது നാം ശ്രദ്ധിക്കേണ്ട ഒരു ആശയമാണ്. அங்கே நாம் எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. ഇന്ന് ക്രൈസ്തവ കോളത്തിലുമുള്ള ഒരു കാര്യമാണ്. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. വെല്ലുവിളി ആദ്യം ഏറ്റെടുത്തത് ബാലിന്റെ പ്രവാചകന്മാരാണ്. சவாலை முதலாவது ஏற்றுக்கொண்டவர்கள் பாகால் தீர்க்கதரிசிகள். 450 പ്രവാചകന്മാർ, 450 தீர்க்கதரிசிகள் அங்கே இருக்கிறார்கள். വായിച്ചിട്ടുള്ളതായതുകൊണ്ട് ഞാൻ പറയുമ്പോൾ നിങ്ങളുടെ ഓർമ്മയിലേക്ക് വരും. நீங்கள் எல்லாரும் அந்த பகுதியை படித்திருப்பதனாலே நான் சொல்லும்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். അവരുടെ ബദ്ധപ്പാട്, அவர்களுடைய அந்த அவசரம், അവരുടെ ബഹളം, அவர்களுடைய ஆர்ப்பாட்டம், അവരുടെ ജൽപ്പനം, அவர்களுடைய ஆட்டம் பாட்டம், ആവർത്തിച്ചുള്ള വാക്കുകൾ, அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய അത് வார்த்தைகள் ക്രിസ്തീയമല്ല പ്രിയപ്പെട്ടവരെ. அதுவல்ல கிறிஸ்தவம். ഇന്ന് അനേകർ അത് ക്രൈസ്തവമാണെന്ന് വിചാരിക്കുന്നു. இன்றைக்கு அநேக மக்கள் அதுதான் கிறிஸ்தவம் என்று நினைக்கிறார்கள். അതല്ല ആത്മീകം. ஆனா அதுவல்ல ஆவிக்குரிய தன்மை. വാക്കുകളുടെ പെരുപ്പമല്ല, வார்த்தையினுடைய ஜாலம் அல்ல, അത് ബാലിന്റെ ഉപദേശമാണ്. அது பாகாலுடைய உபதேசமாக അത് இருக்கிறது. പിന്നീട് ക്രൈസ്തവ ഗോളത്തിലേക്ക് നിർഭാഗ്യവശാൽ വന്നതാണ്. அபத்தவசமாக அது கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே நுழைந்து விட்டது. അനാവശ്യമായ ജൽപ്പനം, தேவையில்லாததான ஆர்ப்பாட்டங்கள், ഏകാഗ്രത ഇല്ലാത്ത വാക്കുകൾ, ஜாக்கிரதை இல்லாததான வார்த்தைகள், അർത്ഥശൂന്യമായ വാക്കുകൾ, அர்த்தமற்ற வார்த்தைகள், പുലമ്പുന്നത് പോലെ പിച്ചും പെയ്യും പറയുക. அதாவது உளறிக்கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள். ഞാൻ പറഞ്ഞതല്ല, വചനത്തിലുള്ളതാണ്. இதெல்லாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ബാലിന്റെ ആൾക്കാർ ചെയ്തതാണ്. அதெல்லாம் பாகால் தீர்க்கதரிசிகள் செய்தார்கள். എത്ര തന്ത്രപൂർവമാണ് ഇന്ന് ക്രൈസ്തവ കോളത്തിൽ സാത്താൻ അത് ഏർപ്പെടുത്തിയിരിക്കുന്നത്. இன்றைய காலகட்டங்களிலே சத்ருவாய சாத்தான் எவ்வளவு தந்திரமாக சபைகளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். വ്യാജമായ ആവർത്തനങ്ങൾ, பொய்யான சில காரியங்கள், ഒരു വാക്ക് തന്നെ ആവർത്തിച്ചു പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കും. ஒரே வார்த்தையை மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே இருப்பது. അതിന്റെ അർത്ഥം എന്താണെന്ന് അവർക്ക് അറിഞ്ഞുകൂടാ. அதனுடைய என்ன பொருள் என்பது அவர்களுக்கே தெரியாது. പുലമ്പിക്കൊണ്ടിരിക്കുക, அவர்கள் புலம்புகிறார்கள். அது ദൈവികമാണെന്ന് വിശ്വസിക്കുന്നു. அதுதான் தேவ ஆவியினால் நிறைந்தது என்று சொல்லுகிறார்கள். ക്രിസ്തു പോലും അതിനെ ശാസിച്ചിട്ടുണ്ട്. ஆண்டவர் கூட அதை எச்சரித்திருக்கிறார். നിങ്ങൾ ജാതികൾ ചെയ്യുന്നത് പോലെ പ്രാർത്ഥനയിൽ ജൽപ്പനം ചെയ്യരുത്. நீங்கள் அந்நியர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதிருங்கள். എന്നിട്ടും ഇന്ന് അനേകർ അത് ചെയ്യുന്നു. அப்படி சொல்லியும் கூட அநேகர் இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ആത്മീകമാണെന്ന് വിചാരിക്കുന്നു. அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி என்று நினைக்கிறார்கள். ഇത് കർമ്മേലിൽ ബാലിന്റെ പ്രവാചകന്മാർ ചെയ്തത്. இது பாகால் தீர்க்கதரிசிகள் செய்ததான காரியம். നാം അത് വിവേചിച്ച് മനസ്സിലാക്കണം. அதை நாம் பகுத்தறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். ആത്മീയതയുടെ പേരിലുള്ള ബഹളം, ஆவிக்குரிய பெயரில் நடக்கக்கூடியதான சில ஆர்ப்பாட்டங்கள் സാത്താന്യ പ്രേരിതമാണ്. அது சாத்தானுடைய செயலாக இருக்கிறது. അപ്പോസ്തല പ്രവൃത്തി 19 അങ്ങനെയുള്ള ഒരു ബഹളം അവർ കാണിക്കുന്നുണ്ട്. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். ഹൃദയത്തിലുണ്ട് വ്യാജമായ ബഹളങ്ങൾ. எல்லா இடத்திலும் இந்த பொய்யான காரியங்கள் இருக்கிறது. യേശു ക്രിസ്തു അതിനെ ശാസിച്ചു. இயேசு கிறிஸ்துவனர் அதை கடிந்து கொண்டார். മടങ്ങി കർമ്മേലിലേക്ക് വരാം. நான் திரும்ப கர்மேல் பர்வதத்துக்கு வருவோம். 5 പുതിയ നിയമ സത്യങ്ങൾ അവിടെ വെളിപ്പെടുന്നുണ്ട്. 5 புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் அங்கே நமக்கு காண முடியும். ഒന്ന്, സത്യദൈവത്തെ എങ്ങനെ സേവിക്കാം. ஒன்று, சத்திய தெய்வத்தை எப்படி ஆராதிப்பது. വിശദീകരിക്കാതെ ആ പോയിന്റ് മാത്രമേ പറയുന്നുള്ളൂ. நான் அதற்கு விளக்கம் கொடுக்கவில்லை, குறிப்பை மட்டும் நான் சொல்லுகிறேன். കർമ്മേലിൽ
കർമ്മേലിൽ വെളിപ്പെടുന്ന 5 പുതിയ നിയമസത്യങ്ങൾ. கர்மேல் பர்வதத்திலே வெளிப்படுத்தப்படுகிற 5 புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள். നാം ഏലിയാവിന്റെ പ്രസംഗം ആരംഭിച്ചപ്പോൾ തന്നെ പറഞ്ഞു. எலியாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போதே நான் உங்களுக்கு சொன்னேன். പുതിയ നിയമ സ്വഭാവം ഏറ്റവും അധികം വെളിപ്പെടുന്നത് ഏലിയാവിലാണ്. புதிய ஏற்பாட்டினுடைய அநேக சத்தியங்கள் எலியாவின் வாழ்க்கை மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக தெளிவுகள் ഈ പ്രസംഗ മധ്യേ നമ്മൾ പറഞ്ഞു ചിന്തിച്ചു. அநேக தெளிவுகளை இந்த பிரசங்கத்தின் மூலமாக நீங்கள் இதுவரைக்கும் கேட்டிருக்கிறீர்கள். കർമ്മേലിലും അത് തന്നെ ആവർത്തിക്കുന്നു. கர்மேல் பர்வதத்திலும் அது மீண்டும் தொடர்கிறது. ഒന്ന് സത്യദൈവത്തെ എങ്ങനെ സേവിക്കാം, உண்மை தெய்வத்தை எப்படி ஆராதிப்பது. 2 സത്യ ആരാധനയുടെ ഉപദേശം, சத்திய ஆராதனுடைய போதனை. 3 യഥാർത്ഥ പ്രാർത്ഥനയുടെ മാതൃക, உண்மையான ஜெபத்தினுடைய ஒரு சாம்பிள் அல்லது எடுத்துக்காட்டு, യഥാർത്ഥമായ ആത്മീക ശുശ്രൂഷയുടെ മാതൃക, ஒரு உண்மையான ஊழியத்தினுடைய ஒரு வெளிப்பாடு, ദൈവസഭയുടെ അടിസ്ഥാന തത്വം, தேவ சபையினுடைய அடிப்படையான போதனைகள். அது முழுவதும் விശദീകരിക്കാൻ സമയമില്ലാത്തതുകൊണ്ടാണ് ഞാൻ அதெல்லாம் விளக்கி சொல்வதற்கு நேரம் இல்லாதனால் நான் வேகமாக போகிறேன். പോയിന്റുകൾ മാത്രം പറഞ്ഞത്. அந்த குறிப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன். യഥാർത്ഥ ആരാധന എന്താണെന്നും உண்மையான ஆராதனை என்றால் என்ன, ആരാധന പേരിലുള്ള വ്യാജം എന്താണെന്നും, ஆராதனையின் பேரில் நடக்கக்கூடிய பொய்யான மாயையான காரியங்கள் என்ன. എത്ര കൃത്യമായിട്ടാണ് ദൈവാത്മാവ് ഈ രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം 18 இந்த ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் எவ்வளவு அழகாக ஆவியானவர் நமக்கு அதை எழுதி தந்திருக்கிறார். നിങ്ങൾക്കറിയാമോ, ജനത്തെ ആകർഷിക്കുവാൻ അത് വേണം. இன்றைய ஜனத்தை ஈர்க்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட காரியங்கள் தேவைப்படுகிறது. ജഡികവും പ്രാകൃതവുമായ കാര്യങ്ങളാണ് ജനത്തെ ആത്മീയതയുടെ പേരിൽ ആകർഷിക്കുന്നത്. இந்த பூமிக்குரிய மாம்சத்திற்குரிய சரீரப்பிரகாரமான எழுச்சியைத்தான் இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். കർമ്മേലിലെ യാഗത്തിലേക്ക് പെട്ടെന്ന് കടക്കാം. நாம் கர்மேல் பர்வதத்தில் நடைபெற்றதான அந்த பலியை பற்றி நாம் இப்ப அங்கே போவோம். പ്രവാചകന്മാർ അവിടെ യാഗം ചെയ്തു, ഒരു പ്രയോജനം ഉണ്ടായില്ല. பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் எவ்வளவோ முயற்சிக்கிறார்கள், ஒரு பயனும் இல்லை. ബഹളം വെച്ചു, ദേഹത്തൊക്കെ അടിച്ചു മുറിവുണ്ടായി. அவர்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறார்கள், தங்களுடைய சரீரங்களை தாங்களே காயப்படுத்துகிறார்கள். അവർ പഠിച്ച എല്ലാ ജാതീയ ഉപായങ്ങളോട് அவர்கள் என்னெல்லாம் படித்து கொண்டார்களோ அதை அம்புட்டையும் பயன்படுத்துகிறார்கள். ഒരു ഉത്തരവും അവിടെ ഉണ്ടാകില്ല. ஒரு பதிலும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. അങ്ങനെയുള്ളതിനെ കുറിച്ച് പറയുന്നുണ്ട് ബൈബിളിൽ. അങ്ങനെയുള്ളതിനെ കുറിച്ച്, அப்படிப்பட்டவைகளை பற்றி வேதம் சொல்கிறது. നിനക്ക് ദോഷം ചെയ്യുവാൻ അതിന് കഴിയുകയില്ല. உனக்கு தீமை செய்ய அதாலே முடியாது, ഗുണം ചെയ്യുവാനും കഴിയും. உனக்கு நன்மை செய்யவும் முடியாது. ഈ ജാതീയ പ്രക്രിയ ഇവർ ചെയ്തു വന്നു. அப்படிப்பட்ட காரியங்களை தான் அவர்கள் செய்கிறார்கள். എന്നിട്ട് ഒരു ഗുണവും ഉണ്ടായില്ല. ஒரு காரியமும் அங்கே நடக்கவில்லை. അവർ ഇത്രയും ബഹളം വെച്ചിട്ടും ഒരു തീയും വന്നു. இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணியும் ஒரு காரியம், ஒரு சின்ன விஷயம் கூட அங்கே நடக்கவில்லை. അവരുടെ അടുത്ത ആശ്വാസം എന്ന് പറയുന്നത്, அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் என்று சொல்வது, ഇനി ഏലിയാവ് എന്ത് ചെയ്യുമെന്ന് നോക്കാമല്ലോ. இனி எலியா ஒருத்தன் இருக்கிறான்ல, அதை பார்ப்போம். എവിടെ തീ വരാൻ? எங்க நம்ம கூப்பிட்டே வரல, அவன் கூப்பிட்டு எங்கிட்ட வரப்போகுது. നമ്മൾ ഇത്രയും ചെയ്തിട്ട് വന്നില്ലെങ്കിൽ ഏലിയാവ് ചെയ്താലും വരാൻ പോകും. நாம இவ்வளவு பேர் சேர்ந்து இவ்வளவு கூப்பாடு போட்டு வராத அக்கினி எப்படி அவன் ஒரு ஆள் கூப்பிட்டு வரப்போகுது? അത് തീ ഇറങ്ങിയില്ലെങ്കിൽ അവനെ നമുക്ക് കണ്ണം കണ്ടമായിട്ട് മുറിക്കണം. அவன் மட்டும் அக்கினியை வர வைக்கலைன்னா அவனை சந்து சந்தா வெட்டி தெரிஞ்சிருவோம். ഏലിയാവിന്റെ യാഗം ശ്രദ്ധിക്കുക. அங்கே எலியா பலிபீடத்தை கவனிக்கிறான். ഞാൻ വിശദീകരണം കൂടാതെ അങ്ങ് പറഞ്ഞു പോകട്ടെ. நான் விளக்கம் சொல்லாம விரைவாக போகிறேன். നിങ്ങൾ നന്നായി ശ്രദ്ധിക്കുന്നുണ്ടെന്നുള്ളത് എനിക്ക് സന്തോഷം. நீங்க நன்றாக உன்னிப்பாக கவனிக்கிறீர்கள் என்பது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. അധികം വിശദീകരണം കൂടാതെ പറഞ്ഞു പോകുവാൻ എനിക്കിടയാകും. ஆகவே நான் அதிகமாக விளக்கம் கொடுக்காமல் விரைவாக நான் ஓடுகிறேன். ഏലിയാവിന്റെ കർമ്മേലിലെ യാഗം, கர்மேல் பர்வதத்திலே எலியாவினுடைய பலி, ഒരു യാഗപീഠം പണിതു. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினார். വാക്യങ്ങളിലുള്ള കാര്യങ്ങളാണ് ഞാൻ പറഞ്ഞു. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ഒരു യാഗപീഠം പണിതു, ஒரு பலிபீடத்தை கட்டினார். ബാലിന് പണിത യാഗപീഠം താൻ ഉപയോഗിച്ചില്ല. பாகால் தீர்க்கதரிசிகள் பயன்படுத்தினதான அந்த பலிபீடத்தை இவன் பயன்படுத்தவில்லை. അവിടെ ഏതോ ദൈവഭക്തൻ ദൈവത്തിന് വേണ്ടി പണിത യാഗപീഠമാണ്. அது ஏற்கனவே அவர்கள் செய்ததான ஒரு பலிபீடம். അതുകൊണ്ടാണ് യാഗപീഠം പുതുക്കിയെന്ന് പറയുന്നത്. ஆகவே தான் அங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த பலிபீடத்தை அவன் செப்பனிடுகிறான். അതിന്റെ ചരിത്രം അദ്ദേഹത്തിന് അറിയായിരുന്നു. அந்த சரித்திரம் அவன் நன்றாக அறிந்திருந்தான். പൂർവ്വ വിശ്വാസ വീരന്മാരുടെ ചരിത്രം പഠിക്കുന്നത് അതുകൊണ്ടാണ്. நாம் ஆகவே தான் நம்முடைய பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவானுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படிக்கிறோம். യഹോവയുടെ യാഗപീഠം ഇടിഞ്ഞു കിടന്ന് താൻ പുതുക്കി, இடிந்து கிடக்கக்கூடிய பலிபீடத்தை அவன் திரும்ப எழும்ப கட்டுகிறான். ബാലിന്റെ യാഗപീഠം ഉപയോഗിച്ചില്ല. பாகால் தீர்க்கதரிசிகள் பயன்படுத்தின பலிபீடத்தை அவன் பயன்படுத்தவில்லை. ശ്രദ്ധിക്കുക, கவனியுங்கள். നാം പുതിയ മതം സ്വീകരിക്കുകയല്ല ചെയ്തിട്ടുള്ളത്. நாம் புதிய மதத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை.
പിതാക്കന്മാരുടെ മാർഗം സ്വീകരിച്ചാണ് നാം മുന്നോട്ട് நம்முடைய முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டதான அந்த காரியத்தை தான் நாம் பயன்படுத்துகிறோம். വേർപെട്ട സഭ എന്ന് പറയുന്നത് பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் என்று சொல்வது പുതിയ സഭ ഉണ്ടാക്കുകയല്ല, புதிய சபையை உருவாக்குவதல்ல, അപ്പോസ്തലന്മാരുടെ ഉപദേശത്തിലേക്കും ക്രിസ്തുവിലേക്കും മടങ്ങിപ്പോക്കാണ്. அப்போஸ்தலருடைய போதனைக்கு கிறிஸ்துவுக்கு நேராக நாம் திரும்பி செல்வதாகும். കേരളത്തിൽ അനേകർക്ക് സംഭവിച്ചിരിക്കുന്ന ഒരു പ്രയാസം ഞാൻ സംസാരിച്ചപ്പോൾ മനസ്സിലായത്, கேரளாவிலே நடந்திருக்கக்கூடிய சில சம்பவங்கள் நாம் பேசுகிற போது புரிந்து கொண்டவை. അവർ വളരെ ഉപദേശം പഠിച്ചവരാണെന്നാണ് അവർ അവരെ തന്നെ വിശേഷിപ്പിക്കുന്നത്. அவர்கள் தாங்கள் தான் எல்லாம் கற்று தேர்ந்தவர்கள் என்று அவர்கள் உரிமை பாராட்டிக் கொள்கிறார்கள். ചിലപ്പോൾ അങ്ങനെ ആയിരിക്കും, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். എന്നാൽ പറയുന്നതിൽ ഒരു പ്രശ്നം, ஆனா அப்படி சொல்லுகிற போது ஒரு பிரச்சனை இருக்கிறது. അവർ അവരെ തന്നെ കാണുന്നത് പല വിഭാഗങ്ങളിൽ ഒന്നായിട്ടാണ്. அவர்கள் அவர்களையே பல பிரிவுகளாக பார்க்கிறார்கள். പല സഭാ വിഭാഗങ്ങളുടെ പേര് അവർ പറയും, பல சபைகளுடைய பெயர்களை அவர்கள் சொல்லுவார்கள். പിന്നീട് അവരുടെ ബ്രദറൻ സഭ എന്നും പറയും. அதுக்கு பிற்பாடு பிரதர் சபை என்று சொல்வார்கள். ഞാൻ പറയും മറ്റേതെല്ലാം AD 400 നൂറ്റാണ്ട് മുതൽ ഉണ്ടായിട്ടുള്ളതാണ്. மற்ற சபைகள் எல்லாம் 4ஆம் நூற்றாண்டிலிருந்து வந்தது. കുസ്തന്തോനിയസിന്റെ കാലത്ത് ഉണ്ടായിട്ടുള്ള സഭയിൽ നിന്ന് പിന്നീട് പിരിഞ്ഞു വന്നിട്ടുള്ളത്. அந்த 4ஆம் நூற்றாண்டிற்கு பின்னாலே தான் அந்த சபையானது மற்ற சபைகளெல்லாம் வந்தது. സാർവത്രികമായ കത്തോലിക്ക സഭ ഉൾപ്പെടെ പിന്നീട് അങ്ങോട്ട് പിരിഞ്ഞു വന്നത്. உலகமெங்கும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க சபை முதற்கொண்டு 4ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாலே வந்தது. എന്നാൽ ദൈവവചനം പഠിച്ച 19ആം നൂറ്റാണ്ടിലെ നമ്മളിൽ ചില പിതാക്കന്മാർ, தேவனுடைய வசனத்தை நன்றாக படித்ததான நம்முடைய முற்பிதாக்களிலே சிலர், അവർ ചെയ്തത് പുതിയ സഭ ഉണ്ടാക്കുകയല്ല, அவர்கள் புதிதான ஒரு சபை அவர்கள் உருவாக்கவில்லை. വചനത്തിലേക്ക് മടങ്ങിപ്പോയി. அவர்கள் வசனத்துக்கு நேராக திரும்பினார்கள். 2000 വർഷത്തിലേക്ക് മടങ്ങി. 2000 வருஷத்துக்கு பின்னாலே போகிறார்கள். ഞാൻ ഓർക്കുന്നു, ഞാൻ ഒരു കുമിളിയിൽ ഒരു യോഗത്തിന് പോകാൻ വേണ്ടി ബസ്സിൽ പോവുകയാണ്. நான் ஒரு காரியத்தை நினைவு கூறுகிறேன். குமிளிக்கு போவதற்காக நான் பஸ்ஸிலே போகிறேன். പരസ്യയോഗത്തിനാണ് പോകുന്നത്. நான் ஒரு வெளிக்கூட்டத்திற்காக போகிறேன். അപ്പോൾ കോട്ടയത്ത് നിന്ന് എൻ്റെ കൂടെ ഒരു പ്രൈവറ്റ് ബസ്സിന്റെ ബാക്ക് സീറ്റിൽ ഞാനിരുന്നു. நான் ஒரு தனியார் பேருந்திலே பின்வரிசையிலே சீட்டிலே இருக்கிறேன். ഇടയ്ക്ക് വെച്ച് ബഹുമാനിയായ ഒരു കന്യാസ്ത്രീ കയറി. இடையிலே ஒரு கன்னியாஸ்திரி அந்த பஸ்ஸில் ஏறினார். അവർ നോക്കിയപ്പോൾ ആ ബാക്ക് സീറ്റിൽ എൻ്റെ അടുത്ത് ഒരു സീറ്റ് ഉണ്ട്. எனக்கு பக்கத்திலே ஒரு சீட் இருந்தது. പ്രായമായ ഒരു മാതാവാണ്. அது ஒரு வயதான ஒரு தாயார். അവര് എന്നോട് ചോദിച്ചു അവിടെ ഇരുന്നോ. ഞാൻ പറഞ്ഞു ഇരുന്നോളാം പറഞ്ഞു. அவங்க கேட்டாங்க, ஐயா உங்க பக்கத்தில் உட்காரலாமா என்று கேட்டார்கள். நான் இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். ഒരു മഠത്തിലെ കന്യാസ്ത്രീ അമ്മയാണ്. அந்த அம்மா ஒரு கன்னியாஸ்திரி, வயதான அம்மா. ബസ് ഇങ്ങനെ മുണ്ടക്കയമൊക്കെ കഴിഞ്ഞ് ഇങ്ങനെ ഗേറ്റ് കയറിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. பஸ் ஆனது முண்டக்கையம் என்று சொல்லப்பட்ட இடத்தெல்லாம் தாண்டி மேலே ஏறிக்கொண்டிருக்கிறது. അപ്പോൾ കുറെ കഴിഞ്ഞപ്പോൾ അവർ എന്നോട് എന്താ ജോലി എന്നൊക്കെ ചോദിച്ചു. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு பிற்பாடு அந்த அம்மா என்னை பார்த்து கேட்டார்கள், நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? ഞാൻ പറഞ്ഞു, ഞാനൊരു ബൈബിൾ പ്രഭാഷകനാണ്. நான் ஒரு பைபிளை போதிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். കുമളിയിൽ ഒരു സുവിശേഷത്തിന് പ്രസംഗിക്കാൻ പോവുകയാണ്. குமிளி என்கிற இடத்திலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நான் போகிறேன். അവർ പറഞ്ഞു, വളരെ നല്ല കാര്യം, நல்ல விஷயம் என்று அந்த அம்மா சொன்னார்கள். കുറച്ച് കഴിഞ്ഞിട്ട് അവർ എന്നോട് വളരെ സ്നേഹത്തിൽ ഒരു കാര്യം പറഞ്ഞു. ரொம்ப அன்பாக அந்த அம்மா ஒரு காரியத்தை என்னிடத்தில் சொன்னார்கள். ഞാൻ 2 സ്റ്റോപ്പ് കഴിഞ്ഞാൽ ഇറങ്ങും. நான் 2 ஸ்டாப்புக்கு பின் தாண்டின உடனே நான் இறங்கிடுவேன். ഞാനൊരു ചെറിയ ഉപദേശം തരുന്നതുകൊണ്ട് കുഴപ്പമുണ്ടോ എന്ന് ചോദിച്ചു. உங்களுக்கு ஒரு சின்ன போதனை சொல்லுவதனால ஏதாவது தவறு இருக்கிறதா? ഞാൻ പറഞ്ഞില്ല, പറഞ്ഞോളൂ. சொல்லுங்கம்மா என்று சொன்னேன். அப்ப എന്നോട് പറഞ്ഞു, മടങ്ങി ഞങ്ങളിലേക്ക് വരണം. திரும்ப நீங்கள் எங்கள் பக்கமாக வர வேண்டும். നിങ്ങളെല്ലാം ഞങ്ങളിൽ നിന്ന് പോയിട്ടുള്ളവരാണ്. நீங்கள் எல்லாரும் எங்களிலிருந்து பிரிந்து போனவர்கள். ഒരു ആട്ടിൻകൂട്ടം ഒരു ഇടയനും ആകുന്നുണ്ട്. ஒரே மேய்ப்பன் ஒரே ஆட்டுக்கூட்டம் தான் இருக்க வேண்டும். അതുകൊണ്ട് മടങ്ങി വരുന്ന കാര്യം മറക്കരുത്. ஆகவே திரும்ப வரக்கூடிய காரியத்தை நீங்கள் தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ആ സാർവത്രിക പൊതുസഭയിലേക്ക് മടങ്ങി വരണമെന്നാണ് അവർ പറഞ്ഞത്. சர்வலோகமும் விரிந்து கிடக்கக்கூடிய அந்த சபைக்குள்ளே வர வேண்டும் என்று அந்த அம்மா சொல்கிறார்கள். ആ രാജകീയ മതത്തിലേക്ക് തിരിച്ചു വരണമെന്നാണ് പറഞ്ഞത്. அந்த உலகமெங்கும் இருக்கக்கூடிய அந்த சபைக்குள்ளே நீங்க வர வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ഞാൻ ധനവാന്റെ ലാസറിന്റെ കഥയിലെ പോലെ ഒരു കാര്യം അവരോട് പറഞ്ഞു. நான் ஐஸ்வர்யவான் லாசருடைய கதையை போல ஒரு கதையை நான் அவர்களுக்கு சொன்னேன். ഞാൻ പറഞ്ഞു, ഞാൻ വിചാരിച്ചാൽ അങ്ങോട്ട് വരാൻ പറ്റുകയില്ല. நான் நினைத்தால் என்னாலே அங்கு வர முடியாது. നമ്മളും നിങ്ങളും തമ്മിൽ 400 വർഷങ്ങളുടെ വ്യത്യാസമുണ്ട്. உங்களுக்கும் எனக்கும் இடையிலே 400 வருஷ கேப் இருக்கிறது. നിങ്ങളുടെ വിശ്വാസം 4ആം നൂറ്റാണ്ടിലെ വിശ്വാസമാണ്. உங்களுடைய விசுவாசம் என்பது 4ஆம் நூற்றாண்டிலே உண்டான விசுவாசம். കോൺസ്റ്റന്റീൻ ചക്രവർത്തി സ്വീകരിച്ച മതത്തിൽ നിന്നുള്ള വിശ്വാസമാണ്. கான்ஸ்டன்டைன் என்று சொல்லப்படுகிற ஒரு அரசன் ஏற்றுக்கொண்ட மதத்திலிருந்து வந்தது அது. എന്റേത് അതിന് 400 വർഷം മുമ്പ് യേശുക്രിസ്തുവിനാൽ സ്ഥാപിക്കപ്പെട്ടു. ஆனால் நான் விசுவாசிக்கக்கூடிய என்னுடைய விசுவாசம் என்பது அதற்கு முன்னாலே 400 ஆண்டுகளுக்கு முன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே ஸ்தாபிக்கப்பட்டதான அந்த சபையின் விசுவாசம். അവരുടെ അത്ഭുതമായ കണ്ണുകൾ ഞാൻ ഇപ്പോഴും എനിക്ക് എന്റെ മനസ്സിലുണ്ട്. அந்த அம்மா நான் சொன்னபோது அவங்க முழிச்ச மொழி இப்போதும்
என் கண்களை விட்டு மறையவில்லை. അവരൊന്നും മിണ്ടാതെ സ്റ്റോപ്പ് വന്നപ്പോൾ ഇറങ്ങി അങ്ങ് പോയി. அவர் எதுவுமே பேசாம ஸ்டாப் வந்தவொடனே இறங்கி போய் விட்டார்கள். ഇന്ന് നമ്മളിൽ പലരും പറയുന്നത് എന്താണ്? இன்றைக்கு நம்மள பலர் சொல்வது என்ன? പല വിഭാഗങ്ങളിൽ ഒന്നാണ് നമ്മൾ. எத்தனையோ சபை பிரிவுகள் இருக்கிறது, அதுல நாங்கள் ஒன்று. ഭാഷാപരമായിട്ട് ഇപ്പൊ എങ്ങനെ പറഞ്ഞു പോയതുകൊണ്ട് കുഴപ്പമുണ്ടെന്നല്ല. ஒருவேளை பாஷையின் நிமித்தமாக பிரிந்திருக்கக்கூடிய கூட்டங்கள் இருக்கலாம். പക്ഷേ ഹൃദയത്തിൽ നിന്ന് ആത്മീക അർത്ഥം നാം വിട്ടുപോകരുത്. ஒருபோதும் இருதயத்திலிருந்து நாம் என்ன செய்யக்கூடாது? பிரிந்து போகக்கூடாது. മറ്റുള്ളവർക്കെല്ലാം ഒരു ഡേറ്റ് ഓഫ് ബർത്ത് ഉണ്ട് അവരുടെ സഭയ്ക്ക്. ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒரு அந்த பிறந்ததான ஒரு வருஷம் இருக்கிறது. 4ஆം നൂറ്റാണ്ട് മുതൽ പിരിഞ്ഞു പിരിഞ്ഞു വന്ന ഡേറ്റ് ഓഫ് ബർത്ത്. 4ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாலே பிரிந்து வந்ததான சபைகள். ശങ്കരൻകോവിൽ ഒരു സഭ ഉണ്ടാകുമ്പോൾ, சங்கரன்கோயிலில் ஒரு சபை இருக்கிற போது அது 2000 വർഷങ്ങളിലേക്ക് മടങ്ങിപ്പോകും. அது 2000 ஆண்டுகளுக்கு பின்னாலே போகிறது. യേശു ക്രിസ്തുവിന്റെ ഉപദേശത്താലും, அது இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தினால். ക്രിസ്തു തന്നെ മൂലക്കല്ലായിരിക്കും. இயேசு கிறிஸ்துவே அதற்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். അപ്പോസ്തലന്മാർ പണിയപ്പെട്ട അടിസ്ഥാനത്തിലേക്ക് அப்போஸ்தலர்களால் அஸ்திவாரம் போடப்பட்டதான அந்த சபை. അത് ഇവിടെ ഉണ്ടായതിന് ഒരു ഡേറ്റ് കാണും. இந்த சபை, இந்த ஸ்தல சபை உருவானதற்கு ஒரு தேதி இருக்கலாம். ആത്മീക അടിസ്ഥാനം അത് 2000 വർഷം മുമ്പ്. ஆனால் இதனுடைய ஆரம்பம் என்று சொல்வது 2000 ஆண்டுகளுக்கு முன்னர். പുതിയ മതം സ്വീകരിച്ചില്ല. எலியா அங்கே ஒரு புதிய மதத்தை அவன் உருவாக்கவில்லை. വചനത്തിലേക്ക് മടങ്ങിപ്പോയി. அவன் வசனத்துக்கு நேராக தன்னை திருப்புகிறான். അദ്ദേഹം പിതാക്കന്മാരുടെ മാർഗ്ഗം സ്വീകരിച്ചു. அவன் முற்பிதாக்களுடைய அந்த வழியை அவன் பின்பற்றுகிறான். 12 കല്ലുകൾ താൻ എടുത്തു. அவன் 12 கற்களை எடுத்தான். ഇസ്രായേലിനെ മുഴുവനും പ്രതികരിച്ചു. அந்த இஸ்ரவேல் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரதிநிதிகளாக அந்த 12 கற்களை இருக்கிறார். ആരും നശിച്ചു പോകുവാൻ ദൈവം ആഗ്രഹിക്കുന്നു. யாரும் அழிந்து போக கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். 12 കല്ലുകൾ 12 ഗോത്രങ്ങളെയും വഹിച്ചുകൊണ്ടുള്ളത്. 12 கற்கள் 12 கோத்திரங்களை நமக்கு சுட்டி காண்பிக்கின்றன. എന്നിട്ട് ദൈവത്തോട് പ്രാർത്ഥനയിൽ മല്ലിടുന്നു. அதற்கு பிற்பாடு ஆண்டவரோடு கூட அவன் ஜெபத்திலே போராடுகிறான். നിങ്ങൾ ആ യാഗപീഠത്തിലേക്ക് നോക്കുക. அந்த பலிபீடத்தை ஒன்று கவனித்து பாருங்கள். അവിടെ തീയും യാഗപീഠവും ഉണ്ട്. യാഗവസ്തു അല്ല, അബ്രഹാമിന്റെ യാഗപീഠം. അബ്രഹാമിന്റെ യാഗപീഠം, ஆபிரகாமுடைய பலிபீடம் என்பது, അവിടെ തീയും യാഗപീഠം ഉണ്ട്, യാഗവസ്തുവില്ല. அங்கே பலிபீடம் இருக்கிறது, தீயும் இருக்கிறது, ஆனா பலிமிருகம் இல்லை. എന്നാൽ യാഗപീഠവും എലിയാവിന്റെ യാഗത്തിൽ യാഗപീഠവും യാഗവസ്തുവും ഉണ്ട്. ஆனா எலியாவினுடைய பலிபீடத்திலே பலி செலுத்துவதற்கான பலிபீடம் இருக்கிறது, விறகு இருக்கிறது, பலி செலுத்துவதற்குடான அந்த மாംസமும் இருக்கிறது. തീ അവിടെ ഇല്ല. ஆனால் தீ இல்லை. തീയില്ല. എലിയാവിന്റെ തീയില്ല. எலியாவின் கையிலே தீ இல்லை. അബ്രഹാമിന്റെ യാഗപീഠത്തിൽ യാഗവസ്തുവില്ല. ஆபிரகாம் செலுத்தின பலி செலுத்துவதிலே அவருக்கு அக்கினி. യേശു ക്രിസ്തുവിന്റെ യാഗത്തിൽ ഇതെല്ലാം ഉണ്ടായിരുന്നു. பலி மிருகம் ஆடு இல்லை. ஆடு இல்லை. ആടില്ലായിരുന്നു. യാഗവസ്തു ആടില്ലായിരുന്നു. അപ്പോൾ ഒരിടത്ത് ആടില്ല, യാഗവസ്തുവില്ല, മറ്റൊരിടത്ത് തീയില്ല. ஒரு இடத்துல ஆபிரகாம் செலுத்தினதான அந்த பலி செலுத்தினதில் பலி செலுத்துவதற்கான ஆடு இல்லை, இங்கே பலி ஆக போகிறதான தீ இல்லை. എന്നാൽ മനുഷ്യന്റെ രക്ഷയ്ക്ക് വേണ്ടി ക്രിസ്തു ക്രൂശിൽ യാഗമായി അർപ്പിക്കപ്പെട്ടു. மனுஷனுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே அவர் பலியானார். അവിടെ യാഗപീഠം ഉണ്ടായിരുന്നു. அங்கே பலிபீடம் இருந்தது. യാഗമൃഗം ഉണ്ടായിരുന്നു. பலி மிருகம் இருந்தது. സ്വർഗ്ഗത്തിൽ നടുവിലത്തെ 3 മണിക്കൂർ കത്തിയ ആ തീയും ഉണ്ടായിരുന്നു. பரலோகத்திலிருந்து இறக்கப்பட்டதான தேவ கோப அக்கினி அங்கே இருந்தது. അങ്ങനെയാണ് നമ്മുടെ പ്രായശ്ചിത്ത യാഗം കർത്താവ്. அந்த பலியிலே தான் தேவன் பலி நமக்காக பலியானார். ഇനി ഏലിയാവിന്റെ പ്രാർത്ഥന ശ്രദ്ധിക്കുക. நீங்கள் எலியாவுடைய ஜெபத்தை கவனியுங்கள். 37 വാക്യമാണെന്ന് തോന്നുന്നു, ഞാൻ പറഞ്ഞു പോകാം. 37 அதிகாரத்தை ஒன்று கூட நான் சொல்லி வாசிக்கிறேன். ചെറിയൊരു പ്രാർത്ഥന, ஒரு சின்ன ஜெபம், അതിഭാഷണമില്ലാത്ത. அதுல பெரிய நீட் ஒரு இதெல்லாம் இல்ல. ബാലിന്റെ പ്രവാചകന്മാർ ചെയ്തതുപോലെ അല്ല. பாகால் தீர்க்கதரிசிகள் ஜெபித்தது போல அல்ல. ക്രിസ്തു പ്രാർത്ഥനയെക്കുറിച്ച് പഠിപ്പിച്ച മാതൃകയാണ്. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லி கொடுத்ததான ஜெபத்தினுடைய ஒரு மாதிரியாக இருக்கிறது. മത്തായി 6 അത് രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. மத்தேயு சுவிசேஷம் 6 அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கிறோம். പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ ജാതികളെ പോലെ ജൽപ്പന കാണിക്കരുത്. நீங்கள் ஜெபிக்கிற போது மாயக்காரரை போல நீங்கள் புலம்பாதிருங்கள். പ്രാർത്ഥനയിൽ ബഹളം ആവശ്യമില്ല. அங்கே உரத்த சத்தத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்காதிருங்கள். അപ്പോസ്തലന്മാർ പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ, அப்போஸ்தலர்கள் ஜெபித்த போது അവർ ഇരുന്ന സ്ഥലം കുലുങ്ങിയിട്ടുണ്ട്. அவர்கள் இருந்த இடமானது அசைந்தது. ഇന്ന് പലപ്പോഴും ഇരുന്ന സ്ഥലം കുലുങ്ങാറില്ല, പ്രാർത്ഥിക്കുന്നവർ കുലുങ്ങുന്നതായിട്ട് ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜெபிக்கக்கூடிய மக்கள் அவர்கள் இருக்கக்கூடிய இடம் அசைவதில்லை, ஜெபிக்கிறவர்கள் அசைகிறார்கள். യഥാർത്ഥ സത്യത്തെ ഒത്തിരി സാത്താൻ മാറ്റിയിരുന്നു. உண்மையான சத்தியத்தை சாத்தான் இன்றைய நாட்களில் மாற்றி போட்டு മതത്തിന്റെ ആശയങ്ങൾ ക്രൈസ്തവരിലേക്ക് ഇറക്കിയിട്ടുണ്ട്. பாகால் தீர்க்கதரிசனுடைய அந்த காரியங்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பித்து விட்டது. എന്താണ് പ്രാർത്ഥനയിലെ പോരാട്ടം? அந்த ஜெபத்திலே இடம்பெற்ற விஷயம் என்ன? പ്രാർത്ഥനയിലെ പോരാട്ടം എന്ന് പറയുന്നത്, ஜெபத்திலே போராடுவது என்பது
என்பது ஹிருதயம் தெய்வ சந்நிதியில் ஏகாகிரமாக்கு, நம்முடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்திலே அப்படியே ஊற்றுவதாகும். ഞാൻ പെട്ടെന്ന് പറഞ്ഞ് അവസാനിപ്പിക്കട്ടെ. நான் விரைவாக சொல்லி முடிக்கிறேன். അടുത്ത ഒന്ന് രണ്ട് പ്രധാന ആശയങ്ങളൂടെ പറഞ്ഞ് അവസാനിപ്പിക്കും. சில முக்கியமான குறிப்புகளை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். കർമ്മേലിലെ യാഗസമയം ശ്രദ്ധേയമാണ്. அங்கே பலி செலுத்தினதான நேரம் மிக முக்கியமானது. ഏലിയാവിന്റെ യാഗത്തിന്റെ സമയം അവിടെ രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. எலியா பலி செலுத்தினதான நேரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ഭോജനയാഗം കഴിക്കുന്ന സമയത്ത്, போஜன யாகம் பலி செலுத்தக்கூடிய அந்த நேரம் യെരൂശലേം ദേവാലയത്തിൽ, எருசலேம் தேவாலயத்திலே ഭോജനയാഗം കഴിക്കുന്ന സമയത്ത്, அந்தி பலி செலுத்தக்கூடிய நேரத்திலே, ആ സമയത്താണ് താൻ ഇവിടെ യാഗം കഴിക്കുന്നത്. அந்த நேரத்திலே தான் எலியா இங்கே பலி செலுத்த ஆரம்பிக்கிறார். പ്രിയപ്പെട്ടവരെ, നമ്മുടെ പരസ്യ ശുശ്രൂഷകൾക്ക്, நம்முடைய வெளிப்படையான ஊழியங்களுக்கு സത്യസഭയുമായ ഒരു ഏകീഭാവം ഉണ്ടായിരിക്കണം. நம்முடைய உண்மையான சபையோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் ஏற்பட வேண்டும். അതാണ് ക്രിസ്തുവിൽ മൂലക്കല്ലായിരിക്കുന്നത്. அதுதான் கிறிஸ்துவாய மூலக்கல்லின் மேல் சார்ந்திருப்பது. ആ സമയത്തിൽ പോലും തനിക്ക് സത്യസഭയുമായിട്ട് ബന്ധമുണ്ടായിരുന്നു. அந்த நேரத்தில் கூட சத்திய சபையோடு கூட அவனுக்கு நல்ல ஒரு நெருக்கமான ஐக்கியம் இருந்தது. ദൈവത്തിന്റെ കൽപ്പന പ്രകാരം ഭോജനയാഗം കഴിക്കുന്ന ആ സമയം താൻ ദൂരെ കർമ്മേലിൽ, தேவனுடைய கட்டளைப்படி அந்தி பலி செலுத்தக்கூடிய அந்த நேரத்தில் தான் எலியா இங்கே பலி செலுத்துவதற்காக போகிறார். നാം പരസ്യമായി ചെയ്യുന്ന എല്ലാ ശുശ്രൂഷകൾക്കും സഭയുമായിട്ട് ബന്ധമുണ്ടാകണം. நாம் செய்யக்கூடிய எந்த வெளிப்படையான ஊழியங்களாக இருந்தாலும் ஸ்தல சபையோடு கூட அதுக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். ഏലിയാവ് പ്രാർത്ഥിച്ചു. எலியா ஜெபிக்கிறார். ഏലിയാവിന്റെ പ്രാർത്ഥനാ വാചകങ്ങൾ, எலியா ஜெபித்ததான ஜெபத்திலே இடம்பெற்றதான வார்த்தைகள், ഇസ്രായേലിന്റെ ദൈവം യഹോവ മാത്രം, தேவனாகிய கர்த்தர் என்றும், ദൈവമേ നിന്റെ ഇഷ്ടം നീ നിവർത്തിക്കണം, உம்முடைய விருப்பம் மாத்திரம் இங்கே நிறைவேற வேண்டும், ജനം മാനസാന്തരപ്പെടണം, மக்கள் மனம் திரும்ப வேண்டும். തനിക്ക് ഉറപ്പായിരുന്നു തീയോ വരുമെന്ന്. அவனுக்கு தெரிந்தது நிச்சயமாக அக்கினி இறங்கி வரும் என்று. കെരീത്തിൽ താൻ അത് അനുഭവിച്ചതാണ്. கேரத்திலே அவன் ஏற்கனவே அனுபவித்து விட்டான். സരാഫത്തിൽ അത് അനുഭവിച്ചതാണ്. சாரிபாத்திலே அதை அவன் அனுபவித்து விட்டான். മരിച്ചവനെ ഉയർത്തുന്ന പ്രാർത്ഥന ദൈവം കേട്ടു എന്ന് തനിക്ക്. மரித்து போனவனே உயிரோடு கூட எழுப்புவதற்கு அவனுடைய ஜெபமானது அங்கே கேட்கப்பட்டது. 5 മിനിറ്റും കൊണ്ട് പെട്ടെന്ന് അങ്ങ് പറയട്ടെ. 5 நிமிஷத்தில் நான் சொல்லி முடிக்கிறேன். യാഗം പൂർണ്ണമാകാതെ നമുക്ക് ഇവിടെ ഇറങ്ങാൻ പറ്റുകയില്ല. അതുകൊണ്ട് அந்த பலி பூரணம் அடையாமல் நாம் இங்கிருந்து போக முடியாது. ഏറ്റവും ചുരുങ്ങിയ വാക്കുകളിൽ ഞാൻ പറയാം. சுருக்கமான வார்த்தைகளை சொல்லுகிறேன். കർമ്മേലിലെ യാഗം, கர்மேலிலே பலி, താൻ വെറുതെ പ്രാർത്ഥിക്കുകയല്ല ചെയ്തത്. அவன் சும்மா ஜெபிக்கவில்லை. പരീക്ഷണം ശക്തിപ്പെടുത്തി. அவன் പരീക്ഷണം ശക്തിപ്പെടുത്തി. அதை அந்த இதை அவன் அதிகரிக்க செய்கிறார். ശത്രു അപവാദം പറയാതിരിക്കാനാണ്. அதாவது மற்றவர்கள் சில பொய்யான தகவலை சொல்லாதிருக்கும்படியாய். വെറുതെ ആകാശത്ത് തീ ഇറങ്ങിയാൽ അവര് പറയും, சும்மா எதிர்பாராத விதமாக வானத்திலிருந்து அக்கினி இறங்கிவிட்டால், വേനൽ ചൂടിൽ ഇങ്ങനെയൊക്കെ കത്താറുണ്ട് പുല്ലുകളെന്ന് പറയും. சூடு காலத்தில் இந்த மாதிரி மரங்கள்லாம் தானா எரிய ஆரம்பித்து விடும் என்று அவர் சொல்லுவார். താൻ വെള്ളമൊഴിക്കുവാൻ പറഞ്ഞു. ஆகவே தான் குடங்குடமாய் தண்ணீர் ஊற்றும்படியாக சொல்லுகிறார். ഞാൻ രാവിലെ പറഞ്ഞില്ലേ 2 കാര്യങ്ങൾ ഞാൻ പറയാന്ന്. நான் சொன்னேன்லையா 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன்னு சொன்னேன்லவா. കാക്കയുടെ ഒരു കാര്യം ഞാൻ പറഞ്ഞു. காக்காவுடைய காரியத்தை ஏற்கனவே சொல்லிவிட்டு സഹോദരന്റെ ഒരു അഭിപ്രായം ഞാൻ അത് പിന്നീട് പറഞ്ഞു. மற்றவர்கள் சொன்னதான அந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ഞാനത് ചുരുക്കമായി പല സ്ഥാനങ്ങളിലും സമയം കിട്ടുമ്പോൾ എടുത്തിട്ടുണ്ട്. நான் சில சந்தர்ப்பங்களிலே இந்த விஷயத்தை பற்றி எடுத்திருக்கிறேன். കർമ്മേലി വരെ പോകാനുള്ള സമയമേ കിട്ടുള്ളൂ 3 ദിവസം. 3 நாளிலே இந்த கர்மேல் பர்வதத்துக்கு மட்டுமே போக முடியும். ഒടുവിൽ ഇത് ഒരിക്കൽ ഒരിടത്ത് ഇത് പറഞ്ഞു വന്നപ്പോൾ ஒரு இடத்துல இதை சொல்லி முடிந்து வருகிற போது ഒരു സഹോദരിയാ ചോദിച്ചു. ഞാൻ ഒരു സംശയം ചോദിക്കട്ടെ. ஒரு சகோதரி ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? സഹോദരിക്ക് പ്രബോധിപ്പിക്കാൻ പറ്റിയില്ല, സംശയം ചോദിക്കാലോ. சகோதரிக்கு போதிக்க முடியாது, ஆனா சந்தேகங்களை கேட்கலாமே. ഞാൻ പറഞ്ഞു ചോദിച്ചോളാൻ പറഞ്ഞു. நான் கேளுங்கம்மா. ഇത്രയും ഈ വെള്ളം ഒഴിച്ചു, இவ்வளவு தண்ணீரை ஊத்துனா, മഴയില്ലാതെ ഒരു തുള്ളി വെള്ളമില്ലാത്തടത്ത് ഈ വെള്ളം ഇവിടെ തന്നു. மழையே பெய்யல, தண்ணியே இல்லை. அந்த நேரத்தில் இவங்களுக்கு எப்படி இந்த குடம் இவ்வளவு தண்ணி கிடைத்தது? എത്ര കുടം വെള്ളം അവിടെ കൊണ്ട് ഒഴിച്ചത്? எத்தனை குடத்தை அவர்கள் தண்ணீர் அங்கே ஊற்றி கொண்டிருக்கிறார். ബ്രദർ പറഞ്ഞു അവിടെ മഴയില്ല. முதலே பிரதர் சொன்னீங்க அங்க மழை இல்லைன்னு சொன்னீங்க. കനത്ത ചൂടാണ്, വേനലാണ്. அங்க பயங்கரமான சூடு, ஒரே அக்கினி. ഇപ്പൊ പറയുന്നു വെള്ളം ഇത്രയും ഒഴിച്ചു. ஆனா இவ்வளவு தண்ணீரை அவர்கள் குடங்குடமாய் ஊற்றுகிறார்கள். ഒരു തുള്ളി വെള്ളം ഇല്ലാത്തടത്ത് ഇത്രയും കുടം വെള്ളം. ஒரு சொட்டு தண்ணி இல்லாத இடத்துல இவ்வளவு தண்ணி எங்கே இருந்து வந்தது? ശരിക്കും അതിന്റെ പശ്ചാത്തലം എനിക്ക് അറിഞ്ഞുകൂടായിരുന്നു എങ്കിൽ, உண்மையிலேயே அதனுடைய பின்னணி எனக்கு தெரியாமல் இருந்திருந்தால் അവിടെ വെച്ച് എന്റെ ശുശ്രൂഷ നിന്നു പോയത്. அதோடு கூட ஊழி அங்கேயே முடிந்திருக்கும். ഇവിടെയും ഇത് ആവർത്തിക്കില്ലായിരുന്നു. இங்க வந்திருக்க மாட்டேன். വാസ്തവത്തിൽ അതിന് യഥാർത്ഥ കാരണം, அது உண்மையான காரணம் என்னவென்று ഞാൻ ആ ഭാഗം സന്ദർശിച്ചിട്ടുണ്ട്. நான் அந்த பகுதியை குறித்து நான் சந்தோஷப்பட்டு
கேள்விப்பட்டிருக்கிறேன். അങ്ങനെയുള്ള സ്ഥലങ്ങളിൽ ഇപ്പോൾ ഞങ്ങൾ കുടുംബമായിട്ട് പോകാറുണ്ട്. அப்படிப்பட்டதான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் குடும்பமாக போகிறது உண்டு. കുഞ്ഞുങ്ങളൊക്കെ മുതിർന്നവർ മറ്റു സ്ഥാനത്തായതുകൊണ്ട് അങ്ങനെ ഒറ്റയ്ക്ക് ശുശ്രൂഷയ്ക്ക് പോകുന്നത് മാത്രം. என் பிள்ளைகள் எல்லாமே வேலை நிமித்தமாக பற்பல இடங்களிலே இருக்கிறதுனாலே இப்பொழுது தனிமையாக போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ഈ കർമേൽ പർവ്വതത്തിന്റെ ഒരു അറ്റം വന്ന് നിൽക്കുന്നത്, இந்த கர்மேல் பர்வதத்தினுடைய ஒரு முடிவு வந்து நிற்பது, അത് മെഡിറ്ററേനിയൻ കടലിലാണ്. அது வந்து அந்த மெடிட்டேரியன் என்று சொல்லப்படுகிற கடலிலே അവിടെ കൊണ്ടുവരപ്പെട്ട വെള്ളം കടൽ വെള്ളമാണ്. அங்கே கொண்டு வந்ததான தண்ணீரானது கடல் தண்ணீர், മഴ പെയ്യുന്ന ശുദ്ധവെള്ളമല്ല. அந்த நாம் குடிக்கக்கூடிய அந்த குடி தண்ணீர் அல்ல. ഞാൻ പിന്നീട് ദൈവദാസന്മാരെ വലിയ പ്രഗത്ഭന്മാരുടെ ബുക്ക് റെഫർ ചെയ്തിട്ടുണ്ട്. நான் பெரிய பெரிய வேத பண்டிதருடைய புஸ்தகங்களை எல்லாம் பரிசோதித்து பார்த்தேன். പലരും മൗനമാണ് അതിനകത്ത്. பலர் இந்த விஷயம் வருகிற போது மௌனம் சாதித்திருக்கிறார்கள். മാത്യു ഹെൻറി എന്ന് പറയുന്ന ദൈവദാസൻ ഇതേ മറുപടി ഇവിടെ കൊടുത്തു. இந்த மேத்யூ ஹென்றி என்று சொல்லப்படுகிறவர் இந்த பிரச்சனைக்கு அவர் பரிகாரத்தை அங்கே எழுதி എന്തായാലും വെള്ളം കൊണ്ടുവന്ന് ഒഴിച്ചു. எப்படியோ அந்த சமுத்திர தண்ணீரை கொண்டு வந்து அவங்க ஊற்றி விட்டார்கள். അത് തീ ഇറങ്ങി ആ പ്രാർത്ഥന കഴിഞ്ഞപ്പോൾ. அந்த ஜெபம் முடிந்ததுக்கு பிற்பாடு வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. തീ ഇറങ്ങി യാഗത്തെ ദഹിപ്പിച്ചു. அக்கினி இறங்கி பலி மிருகத்தை பட்சித்தது. ആ തീയെ കെടുത്തുന്ന വെള്ളത്തെയും അത് ഇല്ലാതാക്കി. அங்கே ஊற்றப்பட்ட அந்த தண்ணீரையும் அது நக்கி போட்டது. അവർ ഒരുപോലെ പറഞ്ഞു യഹോവയാണ് ദൈവം. அவர் எல்லாரும் ஒருமித்து சொன்னார்கள் கர்த்தரே தெய்வம் என்று. ദൈവത്തെ പൂർണ്ണമായിട്ടും അവർ അംഗീകരിച്ചു. அவர்கள் தெய்வத்தை இவர்தான் தெய்வம் என்று பூர்ணமாக ஏற்றுக்கொண்டார்கள். അങ്ങനെ അവിടെ വലിയൊരു വിജയം ദൈവം ഏലിയാവിന് നൽകി. எலியாவுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தார். ബാൽ പരാജയപ്പെട്ട ദിവസമായിരുന്നു അത്. பாகால் தோற்று போன ஒரு நாளாக இருந்தது. സാത്താന്യ കോട്ടകൾ ഇളകിയ ദിവസമായിരുന്നു. சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்ததான ஒரு நேரமாக இருந்தது. പൂർണ്ണമായി പിന്നീടും അധികം വിശ്വസ്തത കാണിച്ചില്ലെങ്കിലും அதற்கு பிற்பாடு அவர்கள் அதிகமான உண்மையை அவர்கள் காண்பிக்காவிட்டாலும் യഹോവയാണ് സത്യദൈവം എന്ന് അവിടെ அவர்கள் கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். കർമ്മേലിൽ വലിയൊരു വിജയം. கர்மேல் பர்வதத்திலே மாபெரும் வெற்றி. ഇപ്പൊ മനസ്സിലായല്ലോ ആ സരാഫത്തിൽ കുഞ്ഞിനെ ഉയർപ്പിച്ചപ്പോൾ തനിക്ക് ലഭിച്ച വിജയം. சாரிபாத்திலே அந்த பிள்ளையை உயிர்ப்பித்த போது அவனுக்கு உண்டான அந்த ஒரு நம்பிக்கை. തനിക്കറിയായിരുന്നു കർമ്മേലിൽ തീ കത്തുമെന്ന്. எலியாவுக்கு தெரியும் நிச்சயமாக கர்மேலிலே அக்கினி இறங்கும் என்று. ആ പ്രാർത്ഥന കഴിഞ്ഞു അദ്ദേഹം കർമ്മേലിന്റെ ഏറ്റവും ഉയർന്ന ഭാഗത്തേക്ക് அந்த ஜெபம் முடிந்ததுக்கு பிற்பாடு கர்மேலுடைய மிக உயரமான சிகரத்துக்கு போனார். ആദ്യത്തേത് പരസ്യ പ്രാർത്ഥനയായിരുന്നു. முதல்ல அது பகிரங்கமான ஒரு ஜெபமாக இருந்தது. വീണ്ടും അതിന്റെ ഉയരത്തിലെ കൊടുമുടി. அதுக்கு பிற்பாடு அவர் கொஞ்சம் கூட உயரத்துக்கு போகிறார். അവിടെ രഹസ്യ പ്രാർത്ഥനയായി. அங்கே தனிப்பட்ட ஒரு ஜெபம். ദൈവത്തിന് നന്ദി പറയുന്ന, ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நேரம். മഴയ്ക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്ന ആ തീയാണ് ഇറങ്ങിയത്, ഇനി മഴ പെയ്യണം. இப்பொழுது அக்கினிக்காக ஜெபித்தான், அக்கினி இறங்கி விட்டது. இப்பொழுது மழைக்காக ஜெபிக்கிறான். അദ്ദേഹത്തിന്റെ ശരീരഭാഷ ശ്രദ്ധിക്കുക. அவனுடைய சரீர நிலையை நீங்கள் பாருங்கள். നിലത്ത് കുനിഞ്ഞ് தலையிலே குனிந்து മുഖം തന്റെ മുഴങ്കാലുകളുടെ ഇടയിൽ വെച്ചു. முகம் தன்னுடைய முழங்காலுக்கு இடையிலே வைத்து ഒരു ആത്മീക ശുശ്രൂഷകൾ ദൈവം നമുക്ക് ജയം നൽകുമ്പോൾ, ஆவிக்குரிய ஊழியங்களிலே ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிற போது வெற்றி கொடுக்கிற போது നാം എത്രമാത്രം ദൈവസന്നിധിയിൽ താഴണമെന്നാണ് ഇവിടെ എലിയാവ് പഠിപ്പിക്കുന്നത്. எலியா நாம் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்த வேண்டும் என்கிற அற்புதமான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். പ്രയാസകരമായ ഒരു ശരീരഭാഷ. அவனுடைய நிலையை பார்க்கிற போது மிக மோசமான ஒரு நிலைமை. മുഴങ്കാൽ മടക്കി, முழங்கால் மடக்குகிறார். മുഖം അതിന്റെ ഉള്ളിലേക്ക് തന്നെ, அவனுடைய முகமானது முழங்காலிலே படும்படியாக குனிகிறார். കിരീത്തിൽ നിന്ന് കർമ്മയിൽ താൻ എത്തിച്ചേർന്നിരിക്കുന്നു. அங்கே ஏரித்திலிருந்து கர்மேல் பர்வத்துக்கு அவன் ஏறி போனான். ഏലിയാവിന്റെ നിരന്തരമായ പ്രാർത്ഥന, எலியாவுடைய நிரந்தரமான ஒரு ஜெபம். തീ ഇറങ്ങി ഇനി മഴ പെയ്യേണ്ടത് ആവശ്യമാണ്. இப்போ அக்கினி இறங்கி விட்டது, இனி மழை பெய்ய வேண்டும். നിരന്തര പ്രാർത്ഥന, தொடர்ச்சியான ஜெபம், മടുത്തു പോകാത്ത പ്രാർത്ഥന, சோர்ந்து போகாத ஜெபம், വിശ്വാസത്തോടുള്ള പ്രാർത്ഥന, விசுவாசமுள்ள ஜெபம், മറുപടിക്കായി ക്ഷമയോടെ കാത്തിരിക്കുന്ന പ്രാർത്ഥന, நிச்சயமாக பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உள்ளதான ஜெபம், താഴ്മയോടുള്ള പ്രാർത്ഥന, தாழ்மையோடு உள்ளதான ஜெபம். 7ஆம் പ്രാവശ്യം അനുഗ്രഹം ദൃശ്യമായി. இப்படி செய்த போது நிச்சயமாக அங்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. ചെറിയ കൈയുടെ രൂപത്തിൽ മേഘം പ്രത്യക്ഷം. நாம் அங்கே பார்க்கிற போது கையளவான ஒரு மேகம் அவனுக்கு தென்பட்டது. വലിയ അനുഗ്രഹങ്ങളുടെ തുടക്കം ചെറുതായിരിക്കും. பெரிய ஆசீர்வாதத்தினுடைய ஆரம்பம் ஒரு சின்னதாக இருக்கும். പിന്നീടുള്ള കാര്യങ്ങൾ നമുക്കറിയാം. മഴ പെയ്തു, ആഹാബ് എന്നിട്ട് നന്ദി കാണിച്ചില്ല. அதற்கு பிற்பாடு மழை பெய்தது, அதற்கு அவர் நன்றியுள்ளவராக இருக்கவில்லை. ഏലിയാവിന്റെ ആത്മീയ യുദ്ധത്തിൽ താൻ ജയിച്ചു. ஆனா எலியாவுடைய ஆவிக்குரிய போராட்டத்திலே அவர் வெற்றி கண்டார். പിന്നീട് അതിന്റെ പ്രയോജനം ഇസ്രായേലിൽ പല ഘട്ടങ്ങളിലും ഉണ്ടായി. அதற்கு பிற்பாடு இதனுடைய காரியங்கள் இஸ்ரவேலில் பெரிய விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். ദൈവത്തിന് ആവശ്യം ഇതുപോലെ വിശ്വസ്തരായ ദൈവമക്കളെയാണ്. தேவன் எதிர்பார்ப்பது இப்படிப்பட்ட உண்மையான
நபர்களை ஆண்டவர் നാം ഇന്ന് எதிர்பார்க்கிறார். പകൽക്കാലം കേട്ട ഈ ചിന്തകൾ இந்த நாளிலே நாம் கேட்டதான இந்த சிந்தனைகள் നമ്മളെ തന്നെ താഴ്ത്തി ദൈവസന്നിധിയിൽ സമർപ്പിപ്പാനും நம்மையே தாழ்த்தி தேவனுடைய கரங்களில் நம்மை சமர்ப்பிப்பதற்கு പ്രാർത്ഥനയുടെ ശക്തി പ്രാർത്ഥന കേൾക്കുന്നവന്റെ ശക്തിയാണെന്ന് മനസ്സിലാക്കി ஜெபத்தினுடைய வல்லமை என்பது ஜெபத்தை கேட்கிற வல்லமை என்பதை புரிந்து கொள்வதற்கு നമ്മെ അലട്ടുന്ന നിരവധിയായ വിഷയങ്ങളുടെ മുമ്പിൽ நம்மை அலட்டி கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு முன்னால் മടുത്തു പോകാതെ പ്രാർത്ഥിപ്പാൻ சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கு വിശ്വാസത്തോടെ പ്രാർത്ഥിപ്പാൻ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவதற்கு താഴ്മയോടെ പ്രാർത്ഥിപ്പാൻ தாழ்மையோடு ஜெபிப்பதற்கு ഉറപ്പായിട്ട് മറുപടി ലഭിക്കുമെന്നുള്ള വിശ്വാസം നമ്മളിൽ நிச்சயமாக பதில் கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு ஜெபிப்பதற்கு ദൈവം പ്രവർത്തിക്കും യാതൊരു സംശയവും கர்த்தர் கிரியை செய்வார் எந்த விதமான சந்தேகமில்லை. ഈ വചനങ്ങളാൽ ദൈവം നമ്മുടെ ഹൃദയത്തെ അധികമായി ധൈര്യപ്പെടുത്തട്ടെ. இந்த வார்த்தைகளாலே நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தைரியப்படுத்துவாராக. ആമേൻ. ஆமென்.